بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وفي أنفسكم أفلا تبصرون صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي. கணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் 13ஆம் நாள் தராவி தொழுகை நிறைவேற்றிவிட்டு அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நன்னாட்களில் அல்லாஹ் தஆலா வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இந்த இரவில் அவன் தன்னுடைய அடியார்களை மன்னித்து நரக விடுதலை வழங்கக்கூடிய பெயர் பட்டியலில் நம்மை, நம்முடைய சந்ததிகளையும், நம்முடைய உற்றார் உறவினர்களையும், அனைத்து முஸ்லிம்களையும் இணைத்து அனைவருக்கும் நரக விடுதலை தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு இஸ்லாத்தின் அறிவு புரட்சி என்பதாகும். இஸ்லாத்தின் அறிவு புரட்சி எந்த அளவு இருந்திருக்கிறது என்பதை நோக்குவதற்கு முன்னால் இந்த 2007 ஆண்டுக்கு ஐநா கல்வி பிரிவு மௌலானா ரூமி ஆண்டு என்பதாக பெயர் சூட்டியிருக்கிறது. மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாரசீக மொழியில மஸ்னவி என்ற காவியத்தை ஆற்றிருக்கிறார்கள். அதில் 26,000 ஞான பாடல்கள், 6 வால்யூம்கள் கொண்டவை. இந்த மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி அவர்களுடைய ஆண்டின் நிமித்தமாக அவர்களுடைய இந்த மஸ்னவி ஷரீஃபை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். மொழிபெயர்த்து விற்பனைக்கு விட்ட பொழுது அமெரிக்காவில் மட்டும் முதல் நாளிலே 2 லட்சம் பிரதிகள் விற்று தந்திருக்கின்றன என்ற செய்தி நம்ம எல்லாம் வியக்க வைக்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி அவர்களுடைய நினைவாக இந்த ஆண்டுக்கு பேரிட்டிருக்கிறார்கள் என்றால் இஸ்லாமிய அறிவு புரட்சியின் தாக்கம் எந்த அளவு இருந்திருக்கிறது என்பதை நாம் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதே போன்ற ஐநா சபையில ஒரு அறிஞருடைய நூல் ஒரு நூல் தான் இடம்பெறுவது பழக்கம். அவர் ஆயிரக்கணக்கான நூல்களை எழுதியிருக்கலாம். ஆனால் அந்த ஆயிரக்கணக்கான நூல்களிலே எது தரை சிறந்தது என்பதை தேர்வு செய்து அதை மட்டும்தான் ஐநா நூலகத்திலே இடம்பெற செய்வார்கள். ஆனால் ஒரே ஒரு அறிஞருடைய நூல் தான் ஐநாவிலே 2 நூல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அது இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர். இப்பொழுது சொல்லுங்கள், இஸ்லாமிய அறிவு புரட்சி எந்த அளவிற்கு அது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, இன்றும் அந்த தாக்கம் நீடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை உலகம் நமக்கு சாட்சியம் பகிர்ந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் கல்வி என்றால் எப்படி இருந்திருக்கும் என்பதை எண்ணி பார்ப்பதற்கு ஒரு சின்ன உதாரணம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் சந்திரனை ஒரு பாம்பு விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதாகத்தான் நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். கல்வியில் அவ்வளவு பின்தங்கியவர்களாக இருந்தோம். இன்று வேண்டுமானால் இன்டர்நெட்டை பற்றி நாம் பேசலாம், அதற்கு மேலுள்ள நெட்டை பற்றி பேசலாம். ஆனால் ஒரு 50 வருஷம் பின்னோக்கி சென்றோமேயானால் சந்திரனை பாம்பு விழுங்கிறது, அதனால்தான் கிரகணம் பிடிக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நாமும் நம்பிக்கொண்டிருந்த காலம் என்றால் 1400 ஆண்டுகள் பின்னோக்கி சென்று வாருங்கள். அறியாமை எந்த அளவிற்கு தலைவிரித்து ஆடி இருக்கும். கல்வியின் ஒளிக்கீற்று கூட இல்லாமல் இருந்த அந்த காலத்திலே கல்வியை சொன்னால் அவனை சிறையடித்து சாகடிக்கக்கூடிய நிலையில் இருந்த அந்த காலத்திலே
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை புரட்சியை கொண்டு வந்த பொழுதுதான் அறிவு புரட்சி ஏற்பட்டது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கணியத்திற்குரியவர்களே, அந்த புரட்சியின் அடிப்படையில் தான் திருக்குர்ஆன் தொழுகையை பற்றி கடமையாக்குவதற்கு சற்றேறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே முதலாக அது கடமையாக்கியது கல்வியைத்தான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்ற வசனம் நமக்கெல்லாம் தெரியும். எப்பொழுது அது கடமையாக்கப்பட்டது? தொழுகை கடமையாக்கப்பட்டது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு சென்ற பொழுதுதான். தொழுகை தாண்டித்தான் பெருமானார் வந்தார்கள். தொழுகை உலகமெல்லாம் பரவச் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை பற்றி போதிப்பதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பே கல்வியை பற்றி போதித்திருக்கிறார்கள். இஸ்லாம் முதல் செய்த புரட்சியே கல்வி புரட்சி தான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, மற்றவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை எப்படி தொழுவது என்று தெரியாமல் இருந்தார்கள். ஒமாக்கான வைக்கும் இந்தல் பை ஒமாக்கான சலாத்தும் இந்தல் பைக்கி இல்லா முகாம் தஸ்தியா ஒமாக்கான சலாத்தும் இந்தல் பைக்கி இல்லா முகாம் தஸ்தியா. அவர்கள் காபத்துல்லாவில் தொழுவது எப்படி என்றால் வெறும் சீட்டி அடிப்பதும் கைகொட்டுவதுமாகத்தான் இருந்தது. சீட்டி எடுப்பது கைகொட்டுவதுதான் அவர்களுக்கு வணக்கமாக இருந்தது. வணங்குவதென்றால் என்னவென்றே தெரிந்திருக்காத மனிதர்கள், ஆடை உடுத்துவதற்கு தெரியாமல் இருந்தார்கள். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 8வது ஆண்டு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காபத்துல்லாஹ்வுக்கு அனுப்பி வைத்து இனிமேல் யாரும் அம்மனமாக தவாப் வரக்கூடாது என்ற உத்தரவை பிறப்பிக்கிறார்கள். அப்படியானால் அதற்கு முன்னால் எல்லாம் அம்மனமாக தவாப் வருவதுதான் ஒரு பெரிய வணக்கம் என்பதாக எண்ணிக்கொண்டிருந்திருக்கிறார்கள் என்பதை அறிய முடிகிறது. கல்வி என்றால் அது என்ன விலை, 1 கிலோ என்ன விலை என்று கேட்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இஸ்லாம் அற்புதமான கல்வி புரட்சியை செய்தது. கணியத்திற்குரிய பெருமக்களை, நம்முடைய கடமைகள் ஒவ்வொன்றாக எடுத்து பாருங்கள். தொழுகை எடுத்து பாருங்கள். தொழுகை அற்புதமான இந்த தொழுகை கல்விக்கு ஊற்றாக, கல்வியின் தூண்டுகோலாக திகழ்கின்றன. மற்றவர்கள் எல்லாம் கடவுளை வணங்க வேண்டுமையானால் ஒரு ஸ்லோகத்தை கொண்டு தெரிந்திருக்க வேண்டிய தேவையில்லை. அவர்களுடைய மூல மொழியாகிய சமஸ்கிருதத்தினுடைய ஒரு ஸ்லோகத்தை கொண்டு தெரிந்திருக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு தட்டிலே பழத்தையும் பூவையும் வைத்துக் கொண்டு, தேங்காயும் வைத்துக் கொண்டு அங்கே ஒருவர் இருப்பார். அவரிடத்தில் தன்னுடைய தேவையை சொன்னால் போலும், அவர் கடவுளை வணங்குவராக ஆகிவிடுகிறார். அந்த வணங்குவதற்கு ஒரு தனியான அமைப்போ முறையோ எதுவும் இல்லாமல் உலகத்தில் இருப்பதை காணுகிறோம். சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய தேவ பாதர்மார்கள் என்று இருப்பார்கள். அவரிடத்திலே போய் தன்னுடைய தேவையை சொன்னால் போலும். கடவுளை தொழுவதற்கான எதுவுமே தெரிந்திருக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் இஸ்லாம் தொழுகையை அறிமுகப்படுத்தும் பொழுதே உலகளாவிய சிந்தனையை அங்கே வலியுறுத்தியது. முதலில் நீ கிபிலாவை முன்னோக்க வேண்டும். கிபிலா என்றால் என்ன? சவுதி அரேபியாவிலே இருக்கின்ற மக்கா என்ற ஊரிலே இருக்கின்ற காபத்துல்லா, அந்த காபத்துல்லாவிற்கும் நீ தொழுகின்ற இடத்திற்கும் நேர் கோடு போட்ட ஒன்று நீ நிற்க வேண்டும். அப்படி நேர் கோடு போட்ட போதை போல நிற்க வேண்டும். ஆனால் நீ உலகத்தின் திசையை அறிந்திருக்க வேண்டும். பூமியினுடைய பூகோளத்தை அறிந்திருக்க வேண்டும். நீ எந்த டிகிரியிலே இருக்கிறாய்? வெறுமனே நேரடி கோடு பட்டவெல்லாம் பத்தாது. ஏனென்றால் பூமி உருண்டையாக இருக்கிற காரணத்தினால் அந்த உருண்டைக்கு தக்க மாதிரி அந்த கோட்டையை அமைத்துக் கொள்ள வேண்டும். டிகிரி அடிப்படையில் தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். நீ எந்த டிகிரியில் இருக்கிறாய், அது எங்கே டிகிரி இருக்கிறது, அந்த திசையை முன்னோக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் தொழுகையை அறிய முற்படுகின்ற பொழுதே பூகோளத்தை பற்றி தருகிறது. ஆனால் நமக்கு எல்லாமே லேட். திடீர் இட்லி, திடீர் சாம்பார், திடீர் சட்னி என்று சொன்னதை போன்று திடீர் கிபிலா நமக்கு காட்டி தந்து விட்டார். ஒரு சின்ன கருவி, அந்த கருவியை வைத்து காட்டி தந்தது நமக்கு லேசுபடுத்துவதற்கான செய்தார். ஆனால் உண்மையில் ஒவ்வொருவருமே தொழுகை முற்படுகின்ற பொழுது பூகோளத்தை தெரிகிறது. அறிவு புரட்சி அல்லவா இது? இன்று நேற்று போட்ட சட்டம் எல்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால். அதே போன்றே கிபிலாவை முன்னோக்கக்கூடியதோடு மட்டுமல்லாமல் எந்த நேரத்தில் தொழுக வேண்டும் என்பதை அமைத்திருக்கின்ற அந்த பாங்கு அற்புதமான பாங்கா. கணேசத்திற்குரிய பெருமக்களை, அதுவும் நமக்கு திடீர் இட்லி, திடீர் தோசையை போன்று லேசாக்கி தந்து விட்டார்கள் பட்டியலை போட்டு பெருமக்கள். ஆனால் உண்மையிலேயே மார்ச் மாதத்திலே சூரியன் எப்பொழுது உதிக்கும், எனவே லோகர் நேரம் எப்பொழுது வரும், அசர் நேரம் எப்பொழுது வரும் என்பதை ஒவ்வொருவருமே அறிய கடமைப்பட்டிருக்கிறார். ஒரு சமயத்திலே எங்கள் ஊர் தென்காசி அருகில் உள்ள வடகரை என்ற கிராமம், தென்காசியில பஸ்ஸிலே, நான் வடகரையிலே பஸ் ஏறுகிறேன். பஸ் ஏறும் பொழுது அந்த டிரைவர் சொல்கிறார், ஏப்பா அந்த பாங்கு சொல்லுவார, இப்போ பாங்கு சொல்ல காணமே, நம்ம பாங்கு சொன்ன பிறகுதானே பஸ் எடுப்போம் என்று சொல்லுகிறார். டிரைவர் சொல்லுகிறார், பாங்கு சொன்ன பிறகு நம்ம பஸ் எடுப்போம், இந்த பாங்கு சொல்லலையே. நம்ம கண்டக்டர் சொல்றார், பாவம் தூங்கி இருப்பார், பாவம் தூங்கி இருப்பாரு, எப்ப முழிக்கிறாரோ அப்பொழுதுதான் பாங்கு சொல்லுவார். அவருக்கு தெரியவில்லை என்பது மட்டுமல்ல, இஸ்லாமிய பெருமக்கள் பெரும்பாலானவர்களுக்கு தெரியவில்லை. பாங்கி என்பது சூரிய உதயத்திற்கு 1.25 மணி நேரத்திற்கு முன்னால் சொல்லப்படக்கூடிய ஒன்று.
சூரிய உதயத்திற்கு 1.25 மணி நேரம். சூரிய உதயம் என்பது நாளுக்கு நாள் வேறுபடும். மார்ச்சில் இருக்கின்ற சூரிய உதயம் டிசம்பரில் இருக்காது, டிசம்பரில் இருப்பது ஆகஸ்டில் இருக்காது. எனவே சூரிய உதயம் வேறுபட வேறுபட மொழினாருடைய பாகம் வேறுபடும். மொழினார் தூங்கி எழுந்திருத்து லேட்டாக சொல்வதல்ல, அந்த சூரிய ஓட்டத்தை கவனித்தவர் லேட்டாக சொல்கிறார். ஆனால் பஸ் எடுப்பவர் என்னைக்குமே 4:30 மணிக்கு தான் எடுப்பார், என்னைக்குமே 4:30 மணிக்கு தான் எடுப்பார். அதனால் ஒரு சமயத்தில் அவருக்கு முன்னால் பாங்கு சொல்லுவார்கள், ஒரு சமயத்தில் அவருக்கு பின்னால் பாங்கு சொல்வார், அவருக்கு தெரியாமல் இருக்கிறது. எதற்கு சொல்கிறேன், நான் தொழுக முற்படுகின்றபடி இந்த புரட்சி இன்று நேற்று செய்ததல்ல, இன்டர்நெட்டில் இதற்கு செய்யப்பட்டதல்ல. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அறிவென்றால் தெரியாத அந்த காலத்திலேயே தொழுக முற்படுகின்ற பொழுது நீ சூரிய ஓட்டத்தை தெரிந்திருக்க வேண்டும். பூமிக்கு கீழால் 19 டிகிரியில் சூரியன் இருக்கும்போது பஜ்ர் தொழுகை, பூமிக்கு கீழாக 17 டிகிரி சென்றதற்கு பிறகு இஷா தொழுகை என்ற கணக்கு அனைத்தையும் தெரிந்து வைத்துக் கொண்டுதான் தொழுக முற்பட வேண்டும். அதற்கு மேலால் அந்நிய பாஷையை கற்றுக்கொண்டாக வேண்டும். லா ஸலாத்த லிமன் லம் யக்ரல் ஃபாத்திஹா, லா ஸலாத்த லிமன் லம் யக்ர சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாதவனுக்கு தொழுகை கிடையாது. மற்றவர்கள் சுலோகம் தெரிய வேண்டியதில்லை, ஆனால் நமக்கு சூரத்துல் ஃபாத்திஹா என்ற அந்நிய மொழியை கற்றுத்தான் ஆகணும். அது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்ற பிரகாரம் பார்த்தா ஹனஃபியாக்களாவது இமாம் பின்னால் நின்று ஊமையா தொழுது வந்துடலாம். ஷாஃபி மதுஹப் பிரகாரம் நீயும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி ஆக வேண்டும். அந்த இமாம் கொஞ்ச நேரம் கேப்போட நேரம் பார்த்து நீ ஓதிடு என்று சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாமல் இருக்கக்கூடாது என்பதாக சொல்கிறது என்றால் ஒரு அந்நிய பாஷையை தெரிய வேண்டும். ஆனால் முதலிலே தமிழ் நம் நாட்டினுடைய பாஷையிலே புலமை இருக்க வேண்டும், அறிவு இருக்க வேண்டும், தெளிவு இருக்க வேண்டும். தொழுகை என்று எடுக்கின்ற பொழுது அங்கே 3 செய்தி. உலகளாவிய அந்த கல்வியின் புரட்சி அப்பொழுதே தொழுகை கடமையாக்கும்படி ஆரம்பித்து விட்டார். கிபிலாவிற்காக வேண்டி பூகோளத்தை தெரிந்தாக வேண்டும், தொழுகையின் நேரத்தை அறிவதற்காண்டி சூரிய ஓட்டத்தை பற்றி தெரிந்தாக வேண்டும். இனி அந்நிய பாஷையாக சூரத்துல் ஃபாத்திஹாவால் அட்லீஸ்ட் அவன் தெரிந்தாக, அதல்லாமல் ஒரு 10 சூறாவது அவன் தெரிய வேண்டும் என்பது அவசியமான ஒன்று. அது வாஜிப் என்று கூட சொல்லலாம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதை போன்றே ஜகாத் என்ற கடமையை அது நிர்ணயித்த பொழுதே, ஜகாத் என்ற கடமையை நிர்ணயித்த பொழுதே நீ உன்னுடைய வரவு செலவை கணக்கு போட தெரிந்திருக்க வேண்டும். பிகாம் படித்தவரை வைத்துத்தான் இன்று நாம் பல கணக்குகளை போட்டுக் கொண்டிருக்கிறோம். எம்காம் படித்தவர்களை வைத்துத்தான் கணக்கை போட்டுக் கொண்டிருக்கிறோம். இல்லையானால் முதல் அடித்து அடுமாறுவார், அவருக்கு வரவும் தெரியாது, செலவும் முடியாது. வியாபாரம் பண்ண தெரியும், பணம் பண்ண தெரியும், ஆனால் அவருக்கு கூட்டல் குறைத்தல் மொத்தம் எவ்வளவு வரவு செலவு தெரியாது. எனவே எம்கா படித்தவரை அல்லது பிஇ படித்தவரை கொண்டு வந்துதான் அவர் சரி பண்ண வேண்டியிருக்கிறார். ஆனால் முதலிலேயே இஸ்லாம் ஜக்காத்தை கடமைக்க பொழுதே உன்னுடைய வரவு செலவை நீ கணக்காக தெரிந்திருக்க வேண்டும். உன்னுடைய நெட்டு இருப்பு எவ்வளவு என்பதை தெரிந்து அதில் 40% 40 2.5% ஜக்காத்தா கொடு என்று சொல்லுகின்ற பொழுதே அங்கு கணக்கு வழக்கினுடைய அறிவு புரட்சி ஆரம்பமாகிறது. ஹஜ்ஜை பற்றி சொல்லவே தேவையில்லை. நீ உலகத்தின் எந்த மூலையில் இருக்கிறாயோ அங்கிருந்து அந்த இடத்திற்கு நாம் பயப்பட வேண்டும். ஆனால் மிக இலசாக இன்று நாம் ஏஜென்ட்களிடத்தில் கொடுத்தால் போதும், உண்மை கொண்டு போய் முக்காவலை இறக்கி விட்டு விடுவார். ஏஜென்ட் இடத்தில் கொடுத்தால் போதும் மக்காவிலே இறக்கி விட்டு விடுவார்கள் என்ற நிலையில் அது லேசாக்கப்பட்டுவிட்டது. ஆனால் உண்மையிலேயே அவன் எங்கோடு இமயமலை சாரதிலே குடியிருக்கிறான் என்றால் அவன் மீது ஹஜ்ஜி கடமையான பொழுது அவன் அங்கிருந்து காபத்துல்லாவிற்கு எந்த திசையிலே செல்ல வேண்டும், எந்த மார்க்கமாக செல்ல வேண்டும் என்பதையெல்லாம் அறிந்து அந்த வழியாக செல்ல வேண்டிய கடப்பாடு உள்ளவனாகிறான். அப்பொழுது ஆனால் உலகம் சுற்றுகின்ற அந்த அறிவை மிகப்பெரிய அறிவை அவனுக்கு செலுத்தப்படும். ஷிரூபில்லி பூமியிலே சுற்றி வாருங்கள் என்பதை 12 உத்தரவுகளை 12 தடவை அல்லாஹ் குர்ஆனில் உத்தரவாக பிறப்பிக்கிறான். பூமெல்லாம் சுற்றி வாருங்கள், உலகம் சுற்றினால் தான் அறிவு புலப்படும், உலகமெல்லாம் சென்று உன்னுடைய வியாபாரத்தை பெருக்கு என்று சொல்லுகின்ற தத்துவத்தை கொண்டது அறிவு புரட்சி இஸ்லாம் செய்திருக்கிறது என்று சொன்னால் மிகையான ஒன்றல்ல. நோன்பை பற்றி சொல்வதாக இருந்தால் நோன்பிலே நமக்கு நம்முடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது? உடல் ஆரோக்கிய குறைவாக இருந்தால் நோன்பு பிடிக்க வேண்டிய தேவையில்லை. நாம் பிரயாணியாக இருந்தால் நோன்பு பிடிக்க வேண்டிய தேவையில்லை. உடல் ஆரோக்கியம் என்றால் என்ன, உடல் ஆரோக்கியத்திற்கு என்னென்ன தேவை என்பதை பற்றி சிந்திப்பதற்கும் நோன்பின் மூலமாக நாம் உடல் ஆரோக்கியம் பெறுகிறோமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமு தஸ்ஸல், நோன்பு வையுங்கள் சுகம் பெறுங்கள் என்று சொல்வார்களே, அந்த சுகம் நோன்பிலே கிடைக்கிறதா என்பதை ஆய்வு செய்கின்ற மருத்துவ அறிவிலையும் நமக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கணியத்திற்குரிய பெருமக்களே, திருக்கலிமா, இந்த திருக்கலிமா அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி இந்த இஸ்லாம் 10 ஆண்டுகளை எடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆரம்ப 10 ஆண்டுகள் வேறு போதனையே கிடையாது. அல்லாஹ் ஒருவன் என்பதற்கான ஆதாரங்கள் அறிவு, அல்லாஹ் ஒருவன் தான் என்பதற்கான ஆதாரங்களை விளக்குவதற்கே 10 ஆண்டுகள் எடுத்துக் கொண்டிருக்கிறது. கணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வை நீ வணங்குவதாக இருந்தால் நன்கு அறிந்து வணங்க வேண்டும். ஒரு வசனம் சொல்லும், வல்லதீன இதா ذكروا بآيات ربهم لم يخروا سما وعميانا. 25-73 வசனத்திலே தங்களுடைய இறைவனை பற்றி அவர்கள் கூறப்பட்டால் உடனடியாக குருட்டுத்தனமாக அதை நம்பிவிட மாட்டார்கள், செவுட்டுத்தனமாக அவர்கள் நம்பிவிட மாட்டார்கள், ஆய்ந்து பார்ப்பார்கள்.
ஒரு கல்யாணம் எடுக்கிறதா மாப்பிள்ளைய கெப்பாசிட்டி என்ன படிச்சிருக்கிறாரு, அவருடைய குடும்ப பின்னணி என்ன, இவ்வளவு நாம யோசிக்கிறோமே. வணங்குறதாக இருந்தால் அந்த ரப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டாமா? வணங்க வேண்டும் என்று அல்லாஹ்வை நீ இயற்கையாக முடிவெடுக்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்குள்ள திறமைகள் என்ன என்பதை நீ அறிய முற்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வை குருட்டுத்தனமாகவோ அல்லது செவுட்டுத்தனமாக நம்பாதே, உண்மையிலேயே அவனுடைய ஆளுமை அனைத்தையும் நீ அறிந்து தொழுக வேண்டும் என்பதாக சொல்லித்தரப்படக்கூடிய அற்புதமான வழிகாட்டுதலை சார்ந்ததாகவும் நம்முடைய இஸ்லாம். கணியத்திற்குரிய பெருமக்களே, திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, மற்றவர்கள் சக்திக்கு ஒன்று, வீரத்திற்கு ஒன்று, கல்விக்கு ஒன்று என்று இறைவனை பல இறைவனாக வைத்திருக்கிறார்கள். சரி, அப்படி இருந்தால் என்ன, அதில் என்ன குளறுபடி, அதை நீங்கள் சிந்தியுங்கள். திருக்குர்ஆன் நீ அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை வெறுமனே ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நீ அறிவார்ந்த முறையிலே சிந்தித்துப்பா, அறிவார்ந்த முறையிலே சிந்தித்து ஏற்றுக்கொள் என்பதாக சொல்கின்ற திருக்குர்ஆன் குர்ஆனுடைய பல வசனங்களின் வாயிலாக இது நமக்கு சொல்லி காட்டுகிறது. கணியத்திற்குரிய பெருமக்களே, ஏன் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், வைனலக்கும் ஃபில் அன்ஆமி லஇப்ரத்தன் நுஸ்கீக்கும் மிம்மா ஃபீ புதூனிஹி மின் பைனி ஃபர்ஃபின் வதமின் லபனன் ஹாலிசன் சாயிகன் லிஷாரிபி. இன்னொரு வசனத்திலே சொல்வான், வல்லதி அன்ஸல மினஸ் ஸமாஇ மான் ஃபஅக்ரஜனா பிஹி ஹப்பன் முத்தராகிபா வமினன் நஹ்லி மின் தல்இஹா கின்வான் தானியா வஜன்னாத்தின் மின் அனாபின் வஸைத்தூன வர்ரும்மான முத்தஷாபிஹின் வகைர முத்தஷாபிஹின் உன்துரு இலா ஸமரிஹி இதா அஸ்மர வயன்ஹி இன்ன ஃபீ ذلك ஆயாத்தின் லிகௌமின் யூகினூன். இன்னொரு ஆயத்திலே சொல்வான், வஃபீ அன்ஃபுசிக்கும் அஃலா துப்சிரூன் என்ற வசனங்களிலே அல்லாஹ் தஆலா ஏன் பலதாக இருக்கக்கூடாது, ஒன்று இருந்தால் ஏன் போதுமா என்ற கேள்விக்கான பதிலை பல வசனங்களில் சொல்லி, அதை நீ எதிரிகளுடைய சொல்லையும் நீ ஆய்ந்து பார், அது நியாயம் இருக்கிறதா என்று பார்த்து, உன்னுடைய இறைவன் சொல்வதிலே நியாயம் இருக்கிறதா என்று பார்த்து நீ அறிவை சிந்திக்க முற்படு என்று அந்த காலத்திலே அறிவினுடைய தீர்ப்புகளை திறந்து விட்டது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், ஏனப்பா ஒரு நபர் பல காரியங்களை செய்ய முடியாதா, ஒரு நபர் பல காரியங்களை செய்ய முடியாதா? ஒரு மூலப்பொருள் மாட்டுக்குள்ளே செல்கிறது, அந்த மாட்டுக்குள்ளே அந்த மூலப்பொருள் பாலாக உருவெடுக்கிறது, இரத்தமாக உருவெடுக்கிறது, சாணமாக உருவெடுக்கிறது. இந்த மூன்றும் ஒரே மாட்டுக்குள் தான் இருக்கிறது, ஒரே மாட்டுக்குள் தான் இருக்கிறது. ஆனால் அந்த பாலிலே சாணத்துடைய வாடையாவது வருகிறதா? அந்த இரத்தத்திலே அந்த இரத்தத்துடைய வாடையாவது பாலிலே வருகிறதா? மூன்றும் எப்படி ஒரே உருவத்தில் இருந்தாலும் வெளியில் வரும்பொழுது ஒவ்வொன்றும் தனித்தனியான குணமாக வருகிறது அல்லவா? சிந்தித்து பார்க்கக்கூடாதா? ஏன் ஒரு மூலப்பொருள் எதிரும் புதிருமான மூன்று செயல்களை ஆற்றுவதற்கு சக்தியற்றது அல்லவா, சக்தி பெற்றது அல்லவா? நாம் நம்முடைய பிரிட்ஜில பாலையும் வேற எதையும் வைத்தால் அந்த வாடை இதில் தொட்டிக் கொடுக்கிறது. நம்முடைய பிரிட்ஜில் நாம் வைத்தோம் ஆனால் ஒரு இறைச்சியையும் பாலை வைத்தோமானால் பாலுடைய வாடை இறைச்சியில் அடிக்கிறது, இறைச்சியுடைய வாடை பாலில் வருகிறது. அல்லாஹ் சொல்கிறார், ஒரு பிரிட்ஜ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மாட்டுக்குள்ளே நான் சாணத்தையும் வைத்திருக்கிறேன், இரத்தத்தையும் வைத்திருக்கிறேன், பாலையும் வைத்திருக்கிறேன், சின்ன தரைகள் தான். ஆனால் ஒன்றினுடைய கலப்பு ஒன்றில் இருக்கிறதா? அப்படியானால் ஒரு மூலப்பொருள் தான் மூன்றாக உருவெடுக்கிறது. அப்படியானால் அல்லாஹ் என்ற ஒரே மூலப்பொருள் அவன் வீரத்துக்கும் காரணமாக, செல்வத்துக்கும் காரணமாக, இன்னும் கல்விக்கும் காரணமாக ஏன் இருக்க முடியாது? ஏன் மூன்றாக கூறுபடுவீர்கள் என்று கேட்டு, நீங்கள் மூன்றாக இருக்க வேண்டிய தேவையில்லை, சர்வ சக்தனாகி ஒருவனே எல்லாவற்றையும் பிரிக்க முடியும். கேட்பான், உங்களுக்கு இருக்கிற திறமை அல்லாட்ட இல்லையா? உங்களுக்கு இருக்கிற திறமை அல்லாட்ட இல்லையா? நீ ஒரு ஆளு எத்தனை காரியத்தை பார்க்கிற? ஒரு ஆளு டிரைவர் கார் ஓட்டி கொண்டிருக்கிறார், கார் ஓட்டி கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய கை ஒரு வேலை செய்கிறது, கால் பிரேக்கிலே வைக்கிறது, இன்னொரு கால் இன்னொரு வேலையை செய்கிறது. இப்படியாக அது அந்தந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. இவருடைய கண்களோ ரோட்டில் செல்லக்கூடியவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான வேலையை செய்து கொண்டிருக்கும் போது அவருடைய வாயம் பக்கத்து நண்பரிடத்திலே கரைத்துக் கொண்டு வருகிறது. இப்பொழுது உள்ள ஃபேஷன்ல சொல்ல போறது ஆனால் அவருடைய வாயோ செல்போன் பேசிக் கொண்டு வருகிறது என்று சொல்லலாம். செல்போன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், பாதையும் கண்ட்ரோல் செய்து கொண்டிருக்கிறார், பிரேக் மிதிக்க வேண்டிய நேரத்தில் பிரேக் மிதிக்க தவறுவதில்லை, ஸ்டேரிங்கை வளைக்க வேண்டிய இடத்தில் வளைக்க தவறுவதில்லை. ஒரே நேரத்தில் நீ எத்தனையை கண்ட்ரோல் பண்ண? இதுக்கு மத்தியில உன்னுடைய மனைவி சொல்லி விட்டுருப்பா, சாயங்காலம் வேலை முடிச்சு வரும் பொழுது ஒரு 10 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வாங்க என்று சொல்லிட்டு இருப்பா, அது நீ வாங்கணும் என்ற உணர்வோடையே நீ போயிட்டு இருக்க. இத்தனை வேலைகளை உன்னால் ஒருவனால் கண்ட்ரோல் செய்ய முடியும் பொழுது இந்த ரப்புல் ஆலமீன் ஆக்குதல், அழித்தல், வானம், பூமி இவைகளை எல்லாம் ஒன்றாக அவனால் இயக்க முடியாதா? ஏன் பலவை என்று கூறிப்படுகிறார்? ஒருவனால் முடியாதா? ஒன்னால் முடியும் பொழுது அவனால் முடியாதா? ஒன்னே நீ சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இந்த அறிவு கீற்றையெல்லாம் திருக்குர்ஆன் அல்லாஹ் கேட்கிறான். இது ஏதோ இங்கு சொல்லப்பட்ட வாதங்கள் அல்ல,
அன்றே நீ சிந்தித்து ஏற்றுக்கொள்ளப்பா. சும்மா நான் அல்லாஹ் சொல்றேன் உடனே நீ வேண்டாம், கூட்டுத்தனமா விழுந்துட வேண்டாம். அல்லாஹ்வுக்கு உள்ள திறமை நீ யோசித்துப்பார், மற்றவர்கள் சொல்வதனுடைய நிலைமையை நீ யோசித்துப்பார் என்று சொல்றாங்க. அதே தொடர்ந்து வசனத்தை நான் வாசித்த வசனத்திலே சொல்வான், ஒரு தண்ணீர் தான் பாய்ச்சுகிறீர்கள், பக்கத்திலே கரும்பு முளைக்கின்றது, வேம்பும் முளைக்கின்றது, திராட்சையும் முளைக்கின்றது, பேரித்தமும் முளைக்கின்றது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான வளங்கள். ஒரு தண்ணீர் தான் பாய்ச்சுகிறீர்கள், மூலப்பொருள் ஒன்றுதான், பூமிதான். அதே பூமியிலே அதே தண்ணீரை தான் பாய்ச்சுகிறீர்கள். இனிப்பு தண்ணியை பாய்ச்சுவதில்லை, கசப்பு தண்ணியை பாய்ச்சுவதில்லை, ஓர்ப்பு தண்ணியை பாய்ச்சுவதில்லை. ஒரே தண்ணீர் தான் ஒரே பூமியில் பாய்ச்சுகிறீர்கள். ஆனால் வெவ்வேறு விதமான காய்கள், வெவ்வேறு விதமான கனிகள், ஒவ்வொன்றுமே வெவ்வேறு விதமான இலைகள். பார்த்தால் இலை ஒன்றாக இருக்கிறது, ஆனால் காயை பார்த்தால் வேறொன்றாக இருக்கிறது. ஒவ்வொன்றினுடைய ருசியை தனியாக இல்லையா? ஏன் ஒரு மூலப்பொருள் பல பொருளாக வர்ணிக்க முடியாதா? அப்படி இருக்கின்ற பொழுது அல்லாஹ் என்று ஒருவனை எல்லா காரியத்தையும் செய்ய முடியாதா? ஏன் அந்த அல்லாஹ்வை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கேள்வியாக தொடுக்கின்றார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படியே அந்த இஸ்லாமிய ஒளிக்கீற்று, கல்விக்கீற்று வணக்கத்திலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொன்றிலையும் கேள்விகளை கேட்டு அதற்கான விடைகளை இது தந்திருக்கிறது. 5 இபாதத்துகளையும் அது நமக்கு சொல்லித் தருகிறது என்றால், கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அந்த இறைவன் ஒருவன் தான் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி பல வரலாற்று சிந்தனைகளையும் குர்ஆன் சொல்கிறது. ஆமாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சாதாரணமாக அல்லாஹ்வுடைய கலீல் என்று ஆனார்களா? அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசர்களா அவர்கள் ஆனார்களா? அவர்கள் வான ஆராய்ச்சியிலே முதலிலே ஈடுபட்டார்கள். ஏன் இந்த சந்திரன் இறைவனாக இருக்க முடியாதா? ஏன் இந்த சூரியன் இறைவனாக இருக்க முடியாதா? ஏன் இந்த நட்சத்திரம் இறைவனாக இருக்க முடியாதா? கேள்வி கேட்டார்கள். கேட்டு அதிலெல்லாம் அவர்களுக்கு விடை கிடைத்தது. இவைகள் சந்திரன் சக்தியாக இருப்பதற்கு தகுந்தவை அல்ல. பலம்மா ஜன்ன அலைஹில் லைலு ரஆ கௌகபன், இரவு சூழ்ந்து கொண்ட பொழுது அவர்கள் நட்சத்திரத்தை பார்த்தார்கள். அல்லாஹ் அதை தெளிவாக சொல்லி காட்டுகிறார். நட்சத்திரத்தை பார்த்தார்கள், அது அடங்கிய பொழுது அதனுடைய இயற்கையை பார்க்கிறார்கள். ஆஹா, ஒரு வாத்தியார் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறாருன்னா பசங்கள்லாம் கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி அல்லவா இது ஒரே ஸ்டைல்ல போய்கிட்டு இருக்குது. பையனுள்ள அமைதியா இருக்கிறாங்க. அப்ப வெளியிலிருந்து பார்த்தவனுக்கு தெரியும் வாத்தியார் உள்ள இருக்கிறார். பையன்கள்லாம் அமைதியா இருக்கிறான்னு தெரிஞ்சாலே வாத்தியார் உள்ள இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறான். அதே மாதிரி இந்த நட்சத்திரம், பூமி, இந்த சந்திரன், இந்த சூரியன், இவைகள் எல்லாம் கரெக்டா புள்ளி வச்ச மாதிரி போய்கிட்டு. ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி இத்தனை மணிக்கு தான் சூரிய உதயம் என்றால் அது எத்தனை வருஷங்களுக்கு பார்த்தாலும் அதுலதான் ஒரு நிமிஷம் கூட முந்த முடியல. அப்படியானால் கைகட்டி வாய்குத்தி அவரால் வேறு வழி இல்லாமல் நிர்பந்தத்துக்கு கட்டுப்படக்கூடியவன் என்னுடைய இறைவனாக இருக்க மாட்டான். பை ஆர்டரிங், ஒரே கட்டளையின் மேல் இயங்கக்கூடியது கடவுளாக இருக்கார். என்னுடைய இறைவன் சக்தி பெற்றவனாக இருக்கிறான் என்றால் காதிர் முக்தார், நல்லவனை கெடுக்கவும் அவனுக்கு சக்தி இருக்க வேண்டும், நல்லவனுக்கு வழங்கவும் சக்தி இருக்க வேண்டும், நல்லவனை கஷ்டப்படுத்தவும் சக்தி இருக்க வேண்டும், நல்லவனுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கவும் சக்தி இருக்க வேண்டும், கெட்டவனை கஷ்டப்படுத்தவும் சக்தி இருக்க வேண்டும், கெட்டவனுக்கு சுகமாக வைக்கவும் சக்தி இருக்க வேண்டும். எல்லா சக்தியும் உள்ளவன் எதையும் அவன் செய்வான். அவன் எந்த கட்டுப்பாட்டுக்குள்ள எங்கக்கூடியவன் அல்ல, அவன் தான் கட்டுப்படுத்துவானே தவிர வேறு யாரும் அவனை கட்டுப்படுத்தக்கூடாது. அப்படி உள்ளவன் தான் இறைவனாக இருக்க முடியும். ஆனால் இவைகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் இயங்கி இருக்கின்றன. அவன் பேரை கேட்பதற்கு எவருக்கும் அறியாதும் கிடையாது. அவர்தான் கேட்கப்படுவார்கள். எனவே அவன் தான் விரும்பியதை செய்யக்கூடிய வல்லமை படைத்தவனாக இருக்க வேண்டும். அப்படி உள்ளவன் தான் என்னுடைய இறைவனாக சக்தி. இவைகள் எல்லாம் கட்டுப்பட்டு மௌனிகளாக இருக்கின்றன. இவைகளுக்கு ஆற்றல் கிடையாது என்று ஒதுக்கி வேண்டிவிட்டு இன்னி வச்சத்து வச்சியல்லதி பக்கரசமாவாக்கி வந்து அணிப்பா இவற்றையெல்லாம் படைத்த அந்த ரப்பின் ஆலம் என்பால் இவைகளெல்லாம் ஆட்டி படைக்கின்ற ஒரு சக்தி இருக்கிறது. அந்த ஆளுமையினால் தான் இவைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அவன் தான் நான் சரணடைகிறேன் என்பதாக சொன்னார். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ஒரு சமயத்தில் சஹாபாக்கள் ஒன்று கூடியிருக்கின்ற வேளையிலே ஒருவர் கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார். கொடுத்து எல்லாருக்கும் பங்கு வைத்துக் கொடுங்கள் என்று அங்கே தலைவரிடத்திலே சொன்னார். சஹாபாக்களாக அமைந்திருக்கிறார். இப்ப தலைவர் கேட்டார், ரசூல்லா பங்கு வச்ச மாதிரி பங்கு வைக்கணுமா, அல்லாஹ் பங்கு வச்ச மாதிரி பங்கு வைக்கணுமா? ரசூல்லா பங்கு வச்ச மாதிரி பங்கு வைக்கணுமா, அல்லாஹ் பங்கு வச்ச மாதிரி பங்கு வைக்கணுமா? என்னங்க இது அதிசயமா இருக்கு, எல்லாரும் ஒரு பங்கு தானே? இல்ல, வேற ரசூல்லா பங்கு வச்ச மாதிரி பங்கு வைங்களேன் அப்படின்னு கரெக்டா ஆளுக்கு 1.25 தான் 1.25 எல்லாத்துக்கும் கொஞ்சம் கூட கூடுதல் குறைச்சல் இல்லாமல் பங்கு வைத்தார். அப்படியா? அப்ப அல்லாஹ் பங்கு வச்ச மாதிரி பங்கு வச்சா அப்படி ஒரு ஆளுக்கு குட்டை அள்ளி போடுறது, இன்னொரு ஆளுக்கு இல்லைங்கிறது, இன்னொரு ஆளுக்கு அரைப்பையா கொடுக்கறது, இன்னொரு ஆளுக்கு வெறும் கொட்டையை கொடுக்கறது, இன்னொரு ஆளுக்கு வெறும் தோலை கொடுக்கறது. இன்னும் அநியாயம் இருக்குன்னா அவன் இஷ்டம், அவன் யாரும் கேட்க முடியாது. ஆனா அவன் அநியாயம் பண்ணல, அவன் ஏதோ ஒரு நீதி வைத்திருக்கிறான், அந்த நீதியின்படி அவன் செய்கிறான். ஆனா அவன் செய்யற மாதிரி பங்கு வச்சா இப்ப தாங்க பங்கு ஒரு ஆளுக்கு இருக்கும். ஏன் அவனை பணக்காரனாக்கலாம் தெரியாது, ஏன் அவனை ஏழையாக்கினா
தெரியாது. ஏன் அவனை நல்லவனாத்தான் இருக்கிறான், அவனுக்கு ஏன் கொடுக்கல தெரியாது. கெட்டவனா இருக்கிறான், அவனுக்கு ஏன் கொடுக்கிற தெரியாது. அவன் இஷ்டம் போல் நடக்கூடியவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த சூத்திரத்தை இறைவன் என்பதற்கான அறிவின் கீட்டை அவர் தேடுகிறார். இது குர்ஆன் சொல்லுது. எதுக்கு சொல்லுதுன்னா, அறிவை சிந்திக்கும்படியாக. சும்மா கடவுள் என்று சொன்னாலேயே அறிவுக்கு மாற்றமானது என்று மற்றவர்கள் மாயை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற வேளையில, கடவுள் என்றால் அறிவார்ந்த முறையில் அமையப்பட்டதுதான் கடவுள். அறிவார் அறிவுக்கு முழு 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 சம்பந்தம் இருப்பதுதான் மார்க்கம் என்று அறிவோடு இணைத்து இந்த போதனை ஆரம்பித்த ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். எனவே முட்டாள்களாக இருந்தவர்கள் ஐயாமுல் ஜாஹிலிய்யத் என்று பெயர், அரபகத்திற்கு பெயர் ஐயாமுல் ஜாஹிலிய்யா, முட்டாள்தனமான காலம். முட்டாள்தனமான காலம் என்றால் என்ன பொருள்? அறிவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத. உண்மையிலேயே நாம் நினைக்கிறோம் ஐரோப்பா இருண்ட கண்டமாக இருந்தது, அமெரிக்கா இருண்ட கண்டம், அவைகளுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த நேரத்திலேயே இஸ்லாம் அறிவை மிக உலகிற்கெல்லாம் வியாபித்த முறையிலே சொல்லிவிட்டது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் தஆலாவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலிருந்து எல்லா செய்திகளையுமே அறிவார்ந்த முறையில் சொல்லித் தரக்கூடியதாகத்தான் இஸ்லாம் அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மனிதன் சில சக்திகளுக்கு பயந்து அதை பற்றி உள்ள ஆய்விலே அவன் முற்பட பின்தங்கிய பொழுது இஸ்லாம் தான் சொன்னது, பயப்படாதே மகனே, பயப்படாதே. ஏன் நெருப்பை கண்டு பயப்படுகிறாய்? ஏன் தண்ணீரை கண்டு பயப்படுகிறாய்? ஏன் காற்றை கண்டு பயப்படுகிறாய்? ஏன் வானத்தை கண்டு பயப்படுகிறாய்? ஏறிப்பார். உன்னுடைய அறிவியெல்லாம் நீ சிந்தனை செலுத்தி அதில் உள்ள ஆக்கங்களை நீ கண்டுபிடி. நீ கண்டுபிடிக்க வேண்டும், நீ மகத்தான சக்தி என்று மனிதனுக்கு அறிவின் கீற்றை வெளிப்படுத்தியிருக்கலாம். ஆம், இந்த மனிதன் நெருப்பை கண்டு பயந்து கொண்டிருந்தான். அதை தெய்வமாக வழிபட்டுக் கொண்டிருந்தான். நெருப்பை கண்டு பயந்து கொண்டிருந்தான். பயந்த காலத்திலே திருக்குர்ஆன் தான் சொன்னது, நெருப்பு பயப்பட வேண்டிய தேவையில்லை, நெருப்புக்குள் சென்று ஆய்வு நடத்தலாம். ஏனென்றால் இந்த நெருப்புக்குள்ளே ஒரு மனிதர் உள்ளே இருந்து சுவனத்தை அனுபவித்து விட்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த சரித்திரத்தை ஏன் சொல்வதால் மனிதனால் முடியும் என்பதை காட்டுவதற்காக வேண்டி நீ நெருப்பை பற்றி ஆய்வு மேற்கொள். அது ஒன்றும் உன்னை செய்துவிட முடியாது. அதற்குள்ளேயே நீ விளையாடலாம். இந்த நெருப்பிலே எவ்வளவு பேர் விளையாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த நெருப்பை வைத்துக் கொண்டு எவ்வளவு பெரிய காரிய மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இவர்களுக்கெல்லாம் ஆரம்ப தூண்டுகோல் யார் என்று பார்த்தீர்களா? இஸ்லாம் தான். நெருப்பை கொண்டு பயந்து கொண்டிருந்த காலத்திலே நீ நெருப்பை கொண்டு பயப்படாதே. ஆம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்புக்குள் இருந்து விட்டு வந்தவர்கள் தான். யா நாரு குனி பர்தம் வ ஸலாம் அலா இப்ராஹிம். நெருப்பே, இப்ராஹிமுக்கு குளிர்ந்த சோலையாக ஆகிவிடு என்று அல்லாஹ் உத்தரவிட்டார். சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு முனாஜாத், அல்லாஹ்விடத்தில் ஒரு பாடல் பாடுவார்கள். முனாஜாத் என்ற அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய பாவ மன்னிப்புக்காண்டி பாடல் பாடுவார்கள். அந்த பாடலில் ஒரு வரி வரும், யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருப்பே பூஞ்சோலையாக ஆய்வுடு என்று நீ உத்தரவிட்டதை போன்று இந்த அபூபக்கரை நரகத்திலே போடும் பொழுது அந்த நரகத்திற்கு உத்தரவிட்டு விட மாட்டாயா என்பதாக அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கதறுவார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதே போன்று மனிதன் தண்ணீரை கண்டு ஒரு காலத்தில் பயந்தான். திரை கடல் ஓடி திறவியின் தேடு என்ற பொன்மொழி யார் படைத்தது என்று எண்ணுகிறீர்கள்? இஸ்லாமியர்கள் அறிவிக்கத்தை திறந்தவரை படைத்ததுதான். ஏன் தெரியுமா? செருப்பு போடக்கூடாது, கடல் கடக்கக்கூடாது. இது அவர்களுடைய மார்க்க தத்துவம். செருப்பு போடக்கூடாது, கடல் கடக்கக்கூடாது. இது மார்க்க தத்துவமாக கடலை கடந்து சென்று வியாபாரம் செய்ய உட்படாத அந்த காலகட்டத்தில் இஸ்லாம் தான் சொன்னது, ஏன் தண்ணீரை கண்டு பயப்படுகிறாய்? இந்த தண்ணீர் சராசரி ஒரு மனிதனுடைய கைத்தடிக்கு பயந்து 12 பிளவாக பிளந்தது உங்களுக்கு தெரியுமா என்று அந்த வரலாற்றை சொல்கிறது. கதா காலட்சணம் சொல்வது குர்ஆனுடைய நோக்கம் அல்ல. அறிவுடைய விந்தைகளை மனிதன் தயங்குகின்ற பொழுது பிடித்து இழுத்துக் கொண்டு போய் ஒன்றும் ஆகாது உள்ளே நுழைந்து போர். ஒரு மனுஷன் கம்புனால 12 விளவுகளா பிளந்திருக்கிறாண்டா, அது நமக்கு கட்டுப்பட்டதாண்டா, ஏண்டா நீ பயந்துகிட்டு இருக்க? கடலுக்குள்ள சென்று திரவியங்களை தேடு என்பதாக தூண்டிவிட்டு கடல் ஆராய்ச்சியில் ஈடுபட வைத்தது இஸ்லாம் தான். ஒரு காலகட்டத்திலே மனிதன் மண்ணுக்கு கூட பயந்து கொண்டிருந்தான். பூமாதேவி என்று சொல்லி மண்ணுக்கு கூட பயந்து கொண்டிருந்தான். அந்த காலகட்டத்தில் மண்ணை ஏன் பயப்படுகிறாய்? மண்ணுக்குள் நீ புகுந்து சுரங்கப்பால் ஏற்படுத்தி கனிமங்களை கண்டுபிடி. இது மண் என்பது மனிதனுடைய ஆளுகைகளால் கட்டப்பட்டதா? அந்த ஒரு நாள் காரும் முரண்டு பிடித்த பொழுது மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இந்த மண்ணே இந்த காரனை விழுங்குகின்றார்கள். மண் சென்று உத்தரவு கட்டுப்பட்டு அந்த மண் காரனை விழுங்கியது, விழுங்கிக் கொண்டே இருக்கிறது. அவருடைய செல்வத்தை விழுங்கி என்றார்கள் விழுங்கி. திருக்குர்ஆன் அந்த சரித்திரத்தை சொன்னது. கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்
போகின்ற பொழுது 3 நாள் அந்த சவுர் குகையிலிருந்து ஒளிந்து அதன் பிறகு எல்லோரும் தேடி ஒழிந்திருப்பார்கள். நாம் போகலாம் என்று பயணப்பட்டு போகும்போது ஒருவனுடைய கண்ணிலே மாட்டிக்கொண்டார். சுராகா என்று ஒருவனுக்கு பெயர். அவன் கண்ணிலே மாட்டிக்கொண்டார். அவன் வேகமாக வருகிறான். அபூபக்கர் ரலியல்லாஹு பயப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோட இருக்கிறான். நான் ஏற்கனவே தான் சொல்லிட்டேனே, அங்கே அல்லாஹ் காப்பாற்றிட்டான், இங்க ஒன்னும் காப்பாற்றுவான். இல்லை யார சொல்லலாம், இல்லை யார சொல்லலாம், இல்லை யார என்னை பற்றி கவலை இல்லை யார சொல்லாரா, தங்கள் மேல ஒரு திரும்பப்பட்டால் கூட என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. யார சொல்லலாம் வந்துட்டார்களே அபூபக்கர் லா தஹசன் இன்னல்லாஹ் மஅனா. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேனே, அங்கே குகையில் யாராவது ஏதாவது செய்ய முடிந்ததா? அது மாதிரி தான் இங்கே எதுவும் யாராலும் செய்ய முடியாது, கவலை இல்லாமல் இருங்க என்று சொன்ன பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவலை விட்டார்கள். அப்போதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பிடித்தார்கள். யா அல்லாஹ், இவனை பூமியை விழுங்கச் சொல், பூமியை விழுங்கச் சொல் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியவுடன் சுராக்காவுடைய கால் பூமியிலே பதிந்தது. இது ஏதோ மோஜிசாத்துடைய வரலாறு மட்டுமல்ல அன்பான பெருமக்களே, மோஜிசாத்துடைய வரலாறு. உலகத்திற்கு உன்னால் முடியும், மண்ணுக்குள் எதுவும் செய்யலாம், மண் நம் இஷ்டத்திற்கு ஆடக்கூடியதான அதை தெய்வமாக நினைத்து நாம் அடிமையாக இருப்பதற்காக நாம் ஏக இறைவனாகி ஒருவனுக்கு தான் அடிமை, வேறு யாருக்கும் நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. எவ்வளவு பெரிய நெருப்பாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பூமியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய காற்றாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சுனாமியாக இருந்தாலும் சரி, புயலாக இருந்தாலும் சரி, எதற்கு நாம் பயப்பட வேண்டியவில்லை, அல்லாஹ் ஒருவனுக்கு தான் பயப்பட வேண்டும். துணிஞ்சு உள்ளே ஏறு மகனே என்று தைரியம் கொடுத்தது எது தெரியுமா? இந்த பூமிக்குள் விழுங்கிய வரலாறு. நெருப்பாக இருந்தாலும் சரி, மனிதர் தயங்கிய காலத்திலே அவனுக்கு அங்கே அறிவு இருக்கிறது என்று காட்டிக் கொடுத்தது இஸ்லாம். மண்ணாக இருந்தாலும் சரி, அங்கே தயங்கிய பொழுது அங்கும் அறிவு இருக்கிறது என்று காட்டிக் கொடுத்தது இஸ்லாம். தண்ணீராக இருந்தாலும் சரி, அங்கே உள்ளே புகுந்து வார், அங்கே உன்னால் ஆச்சரியங்களை கண்டுபிடிக்க முடியும் என்று காட்டிக் கொடுத்தது இஸ்லாம். அதே போன்றே காற்றுக்கும் கூட மனிதன் பயந்து கொண்டிருந்த காலம். காற்றுக்கு புயல் எடுத்து விட்டதென்றால் இழுத்து போட்டிக் கொண்டு படுத்துக் கொண்டு விடுவான், அப்படிப்பட்ட காலம் உண்டு. காற்று ஒரு மனிதனுக்கு வாகனமாக பயன்பட்டிருக்கிறது. இந்த காற்று நாம் இட்ட பிச்சை, நாம் உத்தரவு போட்டால் கட்டுப்பட வேண்டிய சக்தியில் உள்ளது. அது சுலைமான் என்று ஒருவர் இருந்தார். அவரை தூக்கிக் கொண்டு இந்த காற்று போக என்ற இடத்துக்கெல்லாம் போகும். சேவகம் பண்ணியது இந்த காற்று, தொண்டூழியர் பண்ணியது இந்த காற்று. இங்கே இந்த தெற்கு திசையில் 500 மைல் போவா என்றால் போகும், வடக்கு திசையில் 1000 மைல் போவா என்றால் போகும். இவருடைய இஷ்டத்திற்கு காற்று கட்டுப்பட்டதப்பா, காற்றுக்கு போய் நீ பயந்திருக்கிறாய் என்று சரித்திரம் சொல்லி இஸ்லாம் காற்றுக்கு நீ பயப்பட வேண்டியதில்லை என்று சொன்னது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களை பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? ஒரு முதலாளி தான் அந்த ஊர்ல தொழிலையே காட்டி கொடுத்தார். அந்த ஊர்க்காரங்களுக்கு மெட்ராஸ்னா இன்னே தெரியாது. இவர் தான் 4 பேரை கொண்டு வந்து காட்டி கொடுத்தார். ஆனா வந்தவங்க இவரோட பெரிய பணக்காரங்களா போயிட்டாங்க, இவர் கிடையாது நிற்கிறார். அவர் தான் முதலாக அந்த கிராமத்திலிருந்து சென்னைக்கு கொண்டு வந்து தொழிலை காட்டி கொடுத்தாரு. ஆனால் வந்தவங்க இவரை சாப்பிட்டு முழுங்குற மாதிரி முதலாளிகளா போயிட்டாங்க என்று பார்க்கிறமே. இதே நிலைத்தான் எல்லோரையும் அறிவுக்குகளை காட்டி கொடுத்தது நாம். ஆனால் நம்ம முதுகுல உட்கார்ந்து அவங்க சவாரி பண்றாங்க, நமக்கு பின்தங்கி விடலாம். ஆகாயம், இந்த ஆகாயத்திலே நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்களே சென்றார் என்றால் அதற்கு தைரியம் கொடுத்தது யார் என்று கருதுகிறீர்கள்? அந்தரங்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேராஜ் என்று நாம் சொல்கின்ற அந்த யாத்திரை என்பது அது ஒரு அறிவியல் சாதனை. மேராஜ் என்பது நம்முடைய கணிப்பிலே அது ஒரு ஆன்மீக தொடர்பு மாதிரி தெரிந்தாலும் கூட அது ஒரு பெரிய அறிவியல் சாதனை. மனிதனால் 7 வானங்களையும் கடந்து செல்ல முடியும் என்பதற்கான சாட்சிக்கூறை அது காட்டியது. அதனுடைய பின்னணியில் தான் இவர்கள் முயற்சி செய்தார்கள். ஆனால் சொல்ல மாட்டார்கள் எதை பார்த்து எங்களுக்கு தைரியம் வந்தது என்பதை சொல்ல மாட்டார்கள். யார் காட்டிக் கொடுத்ததனால் நான் சென்னையை அறிந்தேன் என்பதை சொல்ல மாட்டார்கள். ஏதோ தங்களுடைய பாட்டன் கூட்டன் காலத்திலிருந்து சென்னையில் இருந்து படித்ததை போன்று பெருமை பேசிக் கொள்வார்கள். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் வேறொருவர் காட்டிக் கொடுத்ததனால் வந்தவர்கள், அதை மறந்து விடுவார்கள் அல்லவா? அதுபோதுதான் வானமண்டலத்திற்கு செல்வதற்கு துணிச்சல் எப்படி பிறந்தது இந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் போன்றவர்களுக்கு என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்தி காட்டிய இந்த மேராஜ். இந்த மேராஜ் என்பது உண்மையிலேயே அறிவுலக சாதனை. இது ஒரு ஆன்மீக தீண்டல் அல்ல. இது அன்றைய கால அரபகத்தவர்களே விளங்கியிருந்தார். அன்றைய காலத்து அரபகத்து முட்டாள்களே, ஐயாமுல் ஜாஹிலியத்தில் வளர்ந்தவங்களே வணங்கிட்டு இருந்தாங்க. இதை அவர்கள் ஆன்மீக சிதறல் என்பதாக விடவில்லை. ஆன்மீகம் தான் கனவுல நடக்கிறது, வெளியில் அதை நிகழ்த்த முடியாது. அதுக்கு அடையாளத்தை வெளியில பார்க்க முடியாது. ஆன்மீகம் என்றால் கனவிலே நிகழ்த்துவது. வெளியில கனவுல ரொட்டி தின்னோம்னா வெளியில ரொட்டியை பார்க்க முடியும். கனவிலே ரொட்டி சாப்பிட்டோம், காலையில பெட்ல தேடி பார்த்தா ரொட்டி இருக்குமா? இது ஆன்மீகம், அதற்கு இருக்க சம்பந்தம் இல்லை. ஆனால் அந்த அரபியர்கள் இதை ஆன்மீகமாக சொல்லவில்லை, இது ஒரு மனிதன் நிகழ்த்திய சாதனையாகத்தான் எடுத்துக்கொண்டார்கள். ஏனென்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா மத்தியிலே மக்கா வாசிகளுக்கு வந்து சொல்கிறார்கள். அதனால் அன்று காலையில
நான் இப்படி பைத்துல் மக்தஸிற்கு போய் அங்கிருந்து 7 வானம் வரை போய்விட்டேன். அவர்களுக்கு 7 வானம் போனதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு அனுபவம் உள்ளது பைத்துல் மக்தஸ். பைத்துல் மக்தஸிற்கு நாங்கள் போவதாயிருந்தால் 1 மாத தூரம் ஒட்டகத்தை விரட்டு என்று விரட்டித்தானே போக முடியும். ராத்திரி எங்களோடு இருந்து கடைசியாக போய் பேசி விட்டு சென்று அதற்குள் காலைக்குள் போய்விட்டு வந்தேன் என்றால் எப்படி நம்ப முடியும் என்று கேட்கிறார். கேட்டுவிட்டு இது ஆன்மீக அல்ல, உண்மையில் நடந்ததானா என்று சோதிப்பதற்காக கேட்கிறார்கள். நீர் பைத்துல் மக்தஸுக்கு போனதாக இருந்தால் என்ற கேள்விக்கு பதில் சொல்லும். அங்கே எத்தனை தூண்கள் இருக்கிறது, எத்தனை படிகள் இருக்கிறது. இந்த கேள்வி ஏன் கேட்கிறார்கள்? இந்த கேள்வியினுடைய பின்னணி என்ன? இது சராசரி மனிதன் செய்த ஒரு செயல். விஞ்ஞானத்தால் செய்வதை போன்று ஒரு சராசரி மனித நிலையிலே செய்ததான ஒழிய அப்து என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான். அப்தியத் என்ற நிலையிற்கான அவர் சென்றார். சுப்ஹானல்லாஹி அஸ்ராரி அப்தி அப்து என்ற நிலையிற்கானதை செய்தார். கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றாக பதில் சொல்கிறார்கள். அப்போது கூட சொல்வார்கள், எனக்கு கூட கொஞ்சம் தடுமாற்றமாகத்தான் போய்விட்டது. ஏன்னா ஒரு தடவை நுழைஞ்சிட்டு வெளியிடம் தான், அதுக்குள்ள எத்தனை தூணுன்னு கணக்கு போட்டு வர முடியுமா? அது ஒரு பிரமிப்பான ஒரு பிரயாணம். திடீர்னு சந்திக்க முடியாத மனிதர்களெல்லாம் சந்தித்தேன். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலிருந்து என்னுடைய காலம் வரை அத்துணை நபிமார்களையும் சந்தித்த அந்த ஒரு விதமான புது இன்பத்தில் நான் சுற்றி இருக்கும்போது அந்த பள்ளியாசலை பார்ப்பனா, துணை பார்ப்பனா, படிய பார்ப்பனா, இவர்கள் கேட்ட கேள்வி என்னை ஒரு சமயம் அதிர்ச்சிக்குள் ஆக்கிவிட்டது. ஆனாலும் அல்லாஹ் தஆலா எனக்கு அப்படியே கண் முன்னால் கொண்டு வந்து காட்டினார். நான் சொன்னேன், ஒவ்வொன்றாக சொன்னேன். அதற்கு பிறகு அவர்கள் கேட்டார்கள், எங்களுடைய பிரயாண கூட்டம் பயணத்திலே நீர் பார்த்தீரா? இந்த கேள்வி கனவிலே உள்ளதாக இருந்தால் இந்த கேள்வி சாத்தியம் இல்லை. அவர்களே இது நம்புகிறார்கள். சராசரி நடைப்பயணம் தான், விஞ்ஞான பயணம் தான் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் உலகம் அதை மெதுவாக ஜாடையாக ஆன்மீக பயணம் என்று ஒதுக்கி விட்டு அதனுடைய பாடத்தை எல்லாம் அவர்கள் படித்துக் கொண்டார். பிரயாண கூட்டம் வருகிறதை அவர்களை பார்த்தீர்களா? ஆமா, 3 கட்டங்களாக வருகிறார்கள். கொஞ்ச தூரத்தே ஒரு கூட்டம், அதை எடுத்து ஒரு கூட்டம், அதை எடுத்து ஒரு கூட்டம் வருகிறார்கள். அவர்களை நான் சந்தித்தேன் மட்டுமல்ல, அந்த 3 பேர்களும் இத்தனை நாளிலே திரும்பி வருவார்கள். 3 நாளில் ஒருவர் வருவார், 7 நாளில் ஒருவர் வருவார், 15 நாளில் ஒருவர். அவ்வளவு தூரத்தில் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்களும் என்னை நினைவு கூறுகிற அளவிற்கு அந்த நேரத்தை ஏற்படுத்தி விட்டேன். ஒரு முதல் கூட்டம் என்னை கண்டவுடனேயே, என்னுடைய புராக் என்ற வாகனத்தை கண்டவுடனேயே அவருடைய குதிரை ஒட்டகம் மிரட்சி அடைந்தது. அது தரிவரிக்க ஓடிவிட்டது. அவருடைய கட்டுப்பாட்டு கடங்காமல் ஓடியது முதல் கூட்டத்திலே. 2வது கூட்டத்திலே நான் வரும்போது அவர்களுடைய ஒட்டகங்களை ஒன்றை அவர்கள் காணும் என்று தேடிக்கொண்டிருந்தார்கள். 3வது கூட்டத்துக்கு இடையிலே நான் கடக்கும் பொழுது எனக்கு தாகம் எடுத்தது. அவருடைய பூஜாவிலிருந்து தண்ணி அனைத்தையும் காலி செய்து வந்து விட்டேன். அவரிடத்திலே கேளுங்கள், தண்ணீரை யாரு குடித்தார் என்று கேளுங்கள், பதில். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாழ்பால் ஆடி அசைந்து முடிப்பதற்குள் 7 வானம் சென்று விட்டார்கள் என்றால், இந்த பூமியிலே இவ்வளவு நேரம் சென்றிருப்பார்கள் என்றால், அதிலேயும் இவ்வளவு காரியங்களை நிகழ்ச்சி இருக்கிறார். மனிதனால் சாத்தியமான ஒன்றுதான் என்பதை அந்த மக்கள் கண்டுகொண்டார்கள். ஆனால் மறுக்க முடியவில்லை. இருந்தாலும் இது ஏதோ ஒரு சூனிய வேலைதான் என்று சொல்லிவிட்டு அவர்கள் ஒதுக்கிக் கொண்டார்கள் என்பது வேறு செய்தி. இங்க நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், நீல் ஆம்ஸ்ட்ராங் வானத்திலே சென்றது ஒரு பெரிய சாதனை என்று சொல்வோமே, ஆனால் அதற்கு மேலும் செல்ல முடியும் என்பதை உலகிற்கு உணர்த்தி காட்டியது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அற்புதமான வரலாற்று சிந்தனை புகாரி போன்ற நூல்களிலே இடம்பெற்றிருக்கிறது. ஒரு சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நிய மன்னர்களுக்கெல்லாம் இஸ்லாத்திற்கு வா என்று அழைப்பு கொடுக்கிறார்கள். அப்போது ஹிரக்கல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மன்னனுக்கும் போய் அழைப்பு சேர்க்கிறது. ஹிரக்கல் என்ற மன்னன் அரபத்து வியாபாரிகளை அழைத்து நபிகள் நாயகத்தை பற்றி விவரம் கேட்கிறார். அபூ சுஃபியான் என்பவரிடத்திலே விளக்கம் கேட்ட வரலாறு திருக்குர்ஆனிலே தெளிவாக, புகாரி ஷரீஃபிலே தெளிவாக சொல்லித் தரப்படுகிறது. விளக்கம் கேட்கிறார் அபூ சுஃபியான் இடத்திலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர் விளக்கம் கேட்கிறார். அப்போது ஒரு செய்தி அபூ சுஃபியான் சொல்வார், அதை என்ன விட்டுத்தள்ளுங்க, இந்த முகம்மது ஒரு பொய் சொன்னார், அதை மட்டும் உங்களிடத்தில் சொன்னாலேயே அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அபூ சுஃபியான் எதிரணியில் இருக்கிறார். எனவே ரசூலுல்லாஹ் பொய்யானவர் என்று சொல்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறார். அதிலே சொல்கிறார், நல்லா சொன்னது வச்செல்லாம் விட்டுருங்க, ஒரே ஒரு செய்தி, இதை மட்டும் நீங்க ஒரே நடத்துங்க. என்னன்னா, ஒரு ராத்திரியில மக்காவிலிருந்து புறப்பட்டு அவர் பைத்துல் மக்தஸ் போயிட்டு வந்துட்டேன்னு சொல்றாரு. இது யார் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா மன்னரே என்று கேட்கிறார். ரோமானிய பேரரசர் ஆச்சரியப்பட்டு கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அங்கே பக்கத்தில் இருந்த பைத்துல் மக்தஸினுடைய காவலர் அன்று யதார்த்தமாக அந்த இடத்திலே இருக்கிறார். அவர் சொல்கிறார்,
இவர் சொன்னது உண்மைதான். இவர் சொன்ன எந்த நாள் என்ற இவருடைய கணக்கின்றாக பார்க்கும் பொழுது அன்று நான் பைத்துல் மக்தஸினுடைய காவலனாக இருந்தேன். நான் இரவு படுக்க செல்லும் பொழுது எல்லா கதவுகளையும் அடைத்து விட்டுத்தான் செல்வேன். ஆனால் அன்று அந்த ஒரு பக்கத்தில் உள்ள கதவை என்னால் அடைக்கவே முடியவில்லை. பைத்துல் மக்தஸினுடைய ஊழியர்கள் எல்லாம் அழைத்து வந்து எல்லோரும் சேர்ந்து எடுத்து பார்த்தோம். பைத்துல் மக்தஸினுடைய கதவை அடைக்க முடியவில்லை. எனவே அன்று இரவு அந்த கதவை திறந்து போட்டு விட்டே நான் சென்றுவிட்டு காலையில் வந்து பார்த்தால் யாரோ அபூர்வமான மனிதர்கள் பலர்கள் வந்ததற்கான அறிகுறியாக உள்ளே விரித்த விரிப்புகள் எல்லாம் கலைந்திருக்கின்றன. அந்த கதவு அப்படியே திறந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அதன் பக்கத்தில் இருந்த ஒரு கல்லிலே ஏதோ ஒரு வாகனத்தை கட்டிப்பட்டதற்கான அடையாளம் தெரிகிறது. நேற்று வரை ஓட்டை இல்லாமல் இருந்த அந்த கல்லிலே இன்று ஓட்டையை காணுகிறேன். அதில் ஏதோ ஒரு வாகனம் கட்டிப்பட்டதற்கான அடையாளம் தெரிந்தது. ஆனால் என்னவென்று எனக்கு தெரியவில்லை. அதன் பிறகு கதவை இழுத்து பூட்டினால் பூட்ட வருகிறது. முதல் நாள் பூட்ட வராத அந்த கதவு மறுநாள் காலையில் பூட்ட வந்தது. முதல் நாள் பூட்ட வராத அந்த கதவை நான் திறந்து விட்டு சென்றேன். உள்ளே முசல்லாக்கள் எல்லாம் கலைந்து கிடந்தன. ஒரு பெரும் கூட்டம் இங்கே என்ன செய்திருக்கிறார்கள் என்பது மட்டும் எனக்கு தெரிந்தது. இவர் சொல்வது உண்மையானால் நிச்சயமாக அவர் போனது உண்மைதான் என்று சொல்கிறார். அபூ சுஃபியானுக்கு ஏண்டா சொன்னா ஆயிப்போச்சு. ஏன்னா அவர் நினைச்சு வந்தது ஒண்ணு, ஆனால் இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது நிதர்சனமான உண்மை. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நிதர்சனமான உண்மை, விஞ்ஞானபூர்வமான உண்மை தான் எதுகிற. இது ஏதோ கனவுலகில் நடந்ததல்ல. கனவுகளில் நடக்குமானால் இந்த கதவு திறந்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இப்படி ஒரு துவாரம் கட்டப்பட்டதற்கான ஒரு வாகனம் கட்டப்பட்டதற்கான அறிகுறி என்று தேட வேண்டிய தேவையும் இல்லை. எதற்கு நான் சொல்கிறேன் என்றால், நம்முடைய கடமைகள் அனைத்துமே சிந்திக்காதிருந்த மனிதர்களை சிந்திக்க சொன்னது. நம்முடைய குர்ஆனுடைய சரித்திரங்கள் அனைத்துமே தயங்கிக் கொண்டிருந்த மனிதனை தயங்காதே நீ ஆய்வு செய் என்று சொன்னது. ஓதாக்குறைக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு ஞானத்தை உண்டாக்கி காட்டினார். ஒரு சமயம் தபூக் என்று ஒரு தற்காப்பு யுத்தத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார்கள். செல்லும் பொழுது சொன்னார்கள், ஒரு இடத்திலே தங்கினார்கள். ஒரு கிழவி பேரித்தம்பழம் பறித்துக் கொண்டிருந்தார். சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள், இதுல எவ்வளவு பேரித்தம்பழம் இருக்கும் மதிப்பிடுங்கள் என்று கேட்டார்கள். மரத்தை பார்த்து மதிப்பிட வேண்டும். எவ்வளவு இருக்கும் அந்த கனிகளை பார்த்து மதிப்பிட வேண்டும். சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அணுகுகளிலும் சொன்னார்கள். கடைசி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பேரித்தம்பழம் 12 கலம் சேரும். ஒரு மதிப்பீடு. பெருமானார் அந்த அறிவின் கீற்றுகளை திறந்து விடுகிறார்கள். சிந்தியுங்கள். வெறுமனே அல்லாஹ் ரசூல் இருந்திருக்க கூடாது. உலக ஞானம் தெரிய வேண்டும். இதை பார்த்து இந்த கட்டடம் எத்தனை கட்டடத்திற்கு முன்னால் கட்டப்பட்டது என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை போன்று இந்த தோட்டத்தில் உள்ள கனிகள் எவ்வளவு வரும். அந்த கிழவி இடத்தில் சொன்னார்கள், அம்மா நீ கணக்கா எவ்வளவுன்னு கணக்கெடுத்து வை, நாங்கள் போயிட்டு வரும்போது கேட்டுக்கிறோம். போனார்கள். போகும்போது சொன்னார்கள், இன்று இரவு புயல் அடிக்கும். புயல் அடிக்கும் பொழுது எல்லாருமே மண்ணுக்குள்ளேயே பொதிந்து கொள்ளுங்க. மண்ணோடு மண்ணா படுத்துங்க. யாரும் நிக்க வேண்டாம். எழுந்திருச்சு நிச்சயங்கன்னா அது தூக்கிண்டு எங்கேயாவது காதமலையில கொண்டு போட்டோம். புயல் வருகிறது என்பதை முதலில் யூகிக்க வேண்டும். புயல் வருவதற்கான அறிகுறி தெரிந்தவுடன் அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான வழியிலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். பெருமானார் சொன்ன மாதிரியே அந்த இரவு புயல் வந்தது. எல்லோரும் அப்படியே படுத்துக் கொண்டார்கள். ஒரு நபர் மட்டும்தான் என்ன நடக்கிறது என்று எழுந்து நின்று பார்த்தால் அவரை கை என்ற தூரிசினாமலையில் கொண்டு போய் தள்ளிவிட்டது என்பதாக வரலாறு. திரும்பி வந்தார்கள். அந்த கிளப்பிடத்தில் கேட்டாங்க, எத்தனை களம் கண்டது? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 12 களம். அன்றே அறிவின் கீற்றை எவ்வளவு தெளிவாக சொல்கிறார் தெரியுமா? சூரிய கரகண தொழுகை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரகணம் பிடித்துவிட்டு தொழுகிறார்கள். தொழும் பொழுது தொழுது முடித்த உடனே சொன்னார்கள், நான் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் எனக்கு முன்னால் உள்ள சுவற்றிலே சொர்க்கத்தையும் நரகத்தையும் காட்டினான் என்றால் அப்படியே நிதர்சனமாக இங்கே கொண்டு வந்து காட்டினான். அங்கே ஒரு திராட்சை கொலையை எடுக்கலாம் என்று நான் புரிந்தேன். அதனால் தான் தொழுது கொண்டிருக்கும் போது நீங்கள் குனிவதாக கண்டீர்களே, அது திராட்சை கொலை எடுக்கலாம் என்று நினைத்தேன். எடுத்திருந்தால், உங்களுக்கு தந்திருந்தால் உலகம் உள்ளளவும் அதை கொண்டு நீங்கள் பசியாறி இருப்பீர்கள். எந்த காலத்திலே எந்த விளக்கத்தை சொல்கிறார்? இப்பொழுது திரைப்படங்கள் எல்லாம் வந்துவிட்டது, எத்தனையோ வந்துவிட்டது. ஆனாலும் கூட அங்கே திரையிலே காட்சி தரும்போது நம்முடைய உள்ளத்தை எல்லாம் கிடுகிடுக்க வைக்கக்கூடிய ஒலிகள் இருக்கிறது. ஆனால் நெருப்பு என்ற உடனேயே சுட்டோடு ஒதுங்கி ஓடக்கூடிய காலம் வந்ததா என்றால் இன்னை வரவிருக்கிறது. நிதர்சனமாக அந்த பொருளே இங்கே வந்து சேரும். கம்ப்யூட்டர் யுகத்திலே எவ்வளவு பெரிய மாற்றங்களை நாம் கண்டுவிட்டோம். வரக்கூடிய காலத்தில் இப்படியும் நடப்புகிறது என்பதை சொல்லி காட்டுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு இடத்தில் இருந்த பொருள் அப்படியே இங்கே வந்துவிடும். நீ அதை பார்க்கும்போது அந்த பொருளே வந்துடும்.
வெறுமனை படம் போட்டோவில் தெரிவதல்ல, டெலிபோனில் படம் தெரிவதில் ஆளை நம்மிடத்தில் வருவதை போல் அப்படி ஒரு விஞ்ஞானம் வரத்தான் போகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியை பற்றி, அறிவின் வளர்ச்சியை பற்றி சொல்லி காட்டினார். எடுக்க நான் நினைத்தேன், எடுத்திருந்தால் உங்களுக்கு காலமெல்லாம் பசியாயிருக்கும் என்று சொன்னார்கள். அப்ப எடுக்கிற அளவுக்கு காட்டித் தரப்பட்டது. அதே போன்றுதான் நான் பின்தள்ளி போனேன் பார்த்தீர்களா, அது நரகம் ஜுவாலை அடித்தது. அந்த ஜுவாலை தாங்க முடியாமல் தான் நான் பின்னாலே போனேன். நெருப்பு என்றால் அந்த நெருப்பே வரக்கூடிய காட்சி, விஞ்ஞானத்தினால் சாதிக்க முடியக்கூடிய காட்சிகளை தன்னை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியதை போன்றுதான் இந்த மேராஜ் என்பதும் ஒரு மனிதனால் சாதிக்க முடியக்கூடிய ஒன்றுதான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிக் கொடுத்தார்கள். அதன் வழியில் தான் உலகம் சென்றுள்ளது. இன்று அறிவை மிகப்பெரிய அளவிற்கு மாற்றத்தை கண்டு கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், கடைசனத்தை அடையாளமாக ஒரு மனிதன் செருப்பை போடுவான், வீட்டிற்குள் வந்தவுடன் செருப்பை போடுவான். அந்த செருப்பு வீட்டில் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அவனிடத்திலே சொல்லும். இப்பொழுது ரிமோட் கண்ட்ரோல்கள் வந்து விட்டது. ரிமோட் கண்ட்ரோல் வந்து நம்முடைய சப்தத்தை பதிவு செய்து அதுவே சாவியாக ஆக்கிற அளவிற்கு ரிமோட் கண்ட்ரோல் வந்து விட்டது. ஆனா இன்னும் வரவில்லை. செருப்பு அது எலக்ட்ரானிக் கருவியாக பொருத்தப்பட்டு வீட்டில் என்னென்ன நடந்தது என்பதை பதிவு செய்து வைத்திருக்கும். இவன் தன்னுடைய காலை மாட்டிய உடனேயே அது ஒளிபரப்ப தொடங்கும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றோ இன்னும் வரவில்லை 2007 வர வேண்டிய காரியம் கூட சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அறிவின் கதவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு திறந்து விட்டிருக்கிறார். அதனால் தான் அன்பான பெருமக்களே, இஸ்லாமிய முன்னோடிகள் மிகப்பெரிய அறிவியலாளராக இருந்திருக்கிறார். இஸ்லாமிய முன்னோடிகள், இந்த பின்னோடிகள் அல்ல, முன்னோடிகள். எல்லா துறைக்கும் அத்திவாரமாக இஸ்லாமியர்கள் இருந்திருக்கிறார். அன்னை குவைபா ரலியல்லாஹு அன்ஹா என்று பெருமானார் காலத்திலே அறிவியலுடைய எல்லா கிற்றுகளும் ஆரம்பித்து விட்டன. மருத்துவத்துறை பெருமானார் காலத்திலே ஆரம்பித்து விட்டது. திப்ப நபவி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனி துறையையே வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த பரிதாபம், இந்த உலகம் அதை எடுத்து நடைமுறைப்படுத்த பாக்கியமற்றதாக ஆகிவிட்டது. எனவே அந்த கல்வி ஏறக்குறைய மறைக்கப்பட்ட கல்வியை போன்று ஆகிவிட்டது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்காட்டிய அனைத்து துறைகளிலேயும் கல்வித்துறை மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. திப்ப நபவி குவைபா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு சஹாபியத்தான பெண். அவர்கள் வைத்தியத்திலே சிறந்தவர்கள். மதீனாவிற்கு வந்த பொழுது ஒரு மனிதருக்கு வைத்தியம் செய்து கொண்டிருந்தார்கள். அதனால் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க முடியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்த்து பெருமானாரினுடன் ஈமான் கொண்டு விட்டார்கள். ஈமான் கொண்டு விட்ட அவர்கள் எல்லோருக்கும் வைத்தியம் செய்வதை தன் தொழிலாக கொண்டிருந்தார்கள். உஹது களத்திலே அவர்களும் கலந்து கொண்டார்கள். ஆனால் போக்குவரத்து உள்ள வைத்தியத்தை, அதாவது நடமாடும் ஆஸ்பத்திரி இல்லாத காரணத்தினால் உஹது களத்திலே அவர்களால் பல பேர்களை காப்பாற்ற முடியவில்லை. முடிந்தவர்களை அவர் ஒட்டகத்தில் தூக்கி வந்து வேகமாக கொண்டு வந்து காப்பாற்றினார்கள். அதன் பிறகு அவர்கள் ஒட்டகத்திலே மருந்துகளை சுமத்தி கொண்டு நடமாடும் வைத்தியசாலையை அவர்கள் ஆரம்பித்தார். அதை போன்று ஒவ்வொரு பள்ளிவாசலையும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இவங்களுடைய மருத்துவத்தினுடைய பிரிவுகள் ஆங்காங்கே அமைக்கப்பட்ட எல்லா பள்ளிவாசலையும் அந்த குவைபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிரிவை ஆரம்பித்தார். ஒரு தனிப்பெண் ஹந்தக் யுத்தத்திலே நடமாடும் மருத்துவமனை அவர்கள் நிறுவினார்கள். அதனால் தான் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்களை அவர்களால் காப்பாற்ற முடிந்தது. பின்னர் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு 160 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஹைபரில் ஒரு மருத்துவ துறை அவர்கள் நிறுவி யுத்த வீரர்களுக்கு வேண்டிய சிகிச்சைகளை அவர்கள் அளித்திருக்கிறார். மருத்துவத்துறையில கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்தே ஆரம்பித்து விட்டது. அந்த யுத்தத்தில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீரர்களுக்கு கொடுத்த அளவு கனிமத்தை அந்த ஒரு பெண்ணுக்கு கொடுத்தார். வீரர்களுக்கு யுத்தத்திலே போராடிய வீரர்களுக்கு கொடுக்கின்ற அளவு பரிசுகளை இந்த பெண்ணுக்கு கொடுத்தார்கள். ஏனென்றால் பல உயிரை காப்பாற்றியிருக்கார். குவைபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மருத்துவத்துறையை ஆரம்பித்தது நீண்ட காலம் வரை பள்ளிவாசல்கள் பூராவுமே பீமாரிஸ்தான், அதாவது வியாதிகளுக்கு குணமாக்கக்கூடிய இடங்களாகவே பள்ளிவாசல்கள் நீண்ட காலத்திற்கு இருந்திருக்கிறது. கலிஃபா மாமன்னர் மாமூன் காலம் வரை இதே நிலை தொடர்ந்திருக்கிறது. மருத்துவத்துறை அப்படித்தான் ஆரம்பித்திருக்கிறது. நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இன்று நாம் எத்தனையோ அறிவியல் நூல்களை பறித்து இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்து வளர்ச்சியை நாம் நன்கு அறிந்திருப்போம். இஸ்லாத்தினுடைய கல்வி எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கிறது என்று அறிந்திருப்போம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆரம்பத்தில் உள்ள பெருமக்களை நீங்கள் எண்ணி பாருங்கள். மருத்துவ தந்தை அபிசன்னா, மருத்துவத்துறை தந்தை அபிசன்னா 1570 கானூன் பிச்சிப் என்ற ஒரு நூலை அவர்கள் எழுதினார்கள். 1570 எழுதினார்கள். 15ஆம் நூற்றாண்டு வரை ஐரோப்பிய பல்கலைக்கழகங்களில் அது பாடநூலாக இருந்தது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே,
1570 மருத்துவத்தினுடைய தந்தையாக ஃபாதர் ஆஃப் மெடிசன் என்று அவருக்கு பெயர் அபு அலி ஹுசைன் இப்னு அப்துல்லாஹ் இப்னு ஹுசைன் இப்னு அலி இப்னு சீனா. இவர்கள் தூங்க வைக்கும் மருந்தை இவர்கள் தான் முதலாக கண்டுபிடித்தார்கள். அனிஸ்தீசியா என்று சொல்கிறோமே, அதை மர்கஸ் என்ற பெயரில் அவர்கள் கண்டுபிடித்தார்கள். ஊசியிலே மருந்தை செலுத்துகின்ற முறையும் ஜர்ராக்கா, அதை சிரிஞ்ச் என்று சொல்கிறோம், ஜர்ராக்கை அவர்கள் தான் கண்டுபிடித்தார்கள். கிபி 850 932 வரை வாழ்ந்த அபூபக்கர் முஹம்மது இப்னு ராஷி இவர்கள் வேதியியல் அறிவை மருந்து தயாரிக்க பயன்படுத்தலாம் என்பதை கண்டுபிடித்தார்கள். தட்டம்மை நோய், பெரியம்மை நோய், அதற்கான மருத்துவத்தை கண்டுபிடித்தவர்கள் அபூபக்கர் முஹம்மது இப்னு ராஷி. இப்னு ஹைத்தம் என்பவர்கள் 965 வாழ்ந்தவர்கள். இவர்கள் கேமராவை கண்டுபிடித்தார்கள். ஹிசானா என்று அதற்கு பெயர். கேமராவை கண்டுபிடித்தார்கள். கிதாபுல் மனாசிர் என்று பார்வையினுடைய படலங்கள், பொருள்கள் நேரடியாக மூளைக்கு அந்த காட்சி பதிவதில்லை. இந்த பொருள் இடையில் உள்ள நரம்பின் மூலமாக விரிக்கப்பட்டு தலைகீழாக பதிவு செய்து திரும்ப அது மூளைக்கு செல்கிறது என்ற தத்துவத்தை கதிர்வீச்சால் முதலாக கண்டுபிடித்தவர்கள் இப்னு ஹைத்தம் 965 வாழ்ந்தவர்கள். காசிம் அல் ஜஹ்ராவி என்பவர்கள் ஸ்பெயினிலே 1013 வாழ்ந்தவர்கள். தஸ்ரீப் என்ற ஒரு நூலை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவர்கள்தான் ஆபரேஷனை தையல் மூலம் ஆபரேஷனை செய்ய முடியும். முட்டை, மஞ்சள் கரு, ரோஸ் ஆயில், டர்பன்டைன் இவைகளை கலந்து ஒரு மருந்தை உண்டாக்கி தையல் மூலம் முதலாக ஆபரேஷனை கண்டுபிடித்தவர்கள் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஸ்பெயினை பற்றி சொல்வதாக இருந்தால் உண்மையிலேயே அன்றைய காலகட்டத்தில் இஸ்லாத்தினுடைய கல்வியின் வெளிப்பாடாக திகழ்ந்தது. ஐரோப்பிய பேராசிரியர் ஹிட்டி சொல்வார், ஐரோப்பியர்கள் கையெழுத்து போட தெரிவதற்கு முன்னாலேயே ஸ்பெயினில் உள்ள சிறுவர்கள் மார்க்க கல்வியை மட்டுமல்ல உலக கல்வியும் படித்துக் கொண்டிருந்தார்கள். இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலம் மிக புரட்சிகரமாக இந்த கல்வி எல்லாம் வெளியாகிக் கொண்டிருந்தது. இப்னு பைக்கர் என்பவர் மூலிகை தாவரத்தை அறிமுகப்படுத்தியவர். மூலிகையின் மூலமாக மருந்துகளை கண்டுபிடிக்கலாம் என்பதை அவர் கண்டுபிடித்து அல் ஜாமிஉ பித்திப் என்ற நூலை அவர் எழுதியிருக்கிறார். உமர் கய்யாம் என்று சொன்ன உடனே நமக்கு ஒரு கோப்பையிலே குடியிருப்பு என்ற அவருடைய மதுபானம் பாடதான் எனக்கு வரும். அவர் மதுபானத்தை சார்ந்தவர் அல்ல, அவர் இறைக்காதலில் உந்தி பாடிய வார்த்தையெல்லாம் இந்த கண்ணதாசன் போன்றவர்கள் அது மதுபான காதலாக மாற்று வழி கொடுத்து விட்டார்கள். உண்மையில் அவர் ஒரு இறைக்காதல் மட்டுமல்ல, அவர் மிகச்சிறந்த வானவியல் நிபுணர். எடை பற்றி முதலாக அவர் கண்டுபிடித்தவரும் அவர்தான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, வாஸ்கோட காமா உலகத்தையெல்லாம் சுற்றி வந்தார் என்று சொல்வோம். ஆனால் அதே நேரத்திற்கு அதைவிட அதிகமான அளவிற்கு உலகத்தை சுற்றி பார்த்தவர் இப்னு பத்தூதா. வாஸ்கோட காமாவுடைய காலத்திலேயே உலகத்தை சுற்றி பார்த்தவர். என்னவோ தெரியவில்லை, இஸ்லாமியருடைய அறிஞர்களுடைய பெயர்கள் எல்லாம் அது ஒரு ஸ்டைலிலே ஆங்கிலமாக மாற்றப்பட்டு யார் பேரோ என்று நாம் கூட சந்தேகிக்கிற அளவிற்கு அது மாற்றப்பட்டு விடுகின்றது. இப்னு சீனா, முகமது இப்னு அலி இப்னு சீனா. அவிசன்னா என்று சொன்னால் யாருக்கு புரியும்? அவிசன்னா என்ற மருத்துவத்துறையிலே புதிதாக ஒரு மாணவன் சேர்கிறான். அவன் ஃபாதரின் மெடிசன் என்று சொன்ன உடனேயே அவிசன்னா என்றால் யாரோ ஒரு துர்கிஸ்தானை சார்ந்தவர் என்பதாக எண்ணிக்கொண்டிருப்பானே தவிர ஒரு இஸ்லாமியர் என்பது என்ன? அவிசன்னா அற்புதமான ஆஷிக்கர் ரசூல், ரசூலுல்லாஹ் மீது காதல் கொண்டவர். அவர் ஒவ்வொன்றையும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று சொல்லிக் கொண்டே இருப்பார். அப்போது ஒரு மாணவன் கேட்பான், நீங்க சொல்லலாமே இந்த கருத்தை, ரசூல் சொன்னதாக ஏன் சொல்லவில்லை? இந்த கருத்தை நீங்களே சொல்லலாம். ஏன்னா நீங்க ஒரு பெரிய அறிஞ, மிகச்சிறந்த மருத்துவர், எனவே நீங்களே சொல்லலாமே. ரசூலுல்லாஹ் இதுல மருந்து இருக்குது, அதுல மருந்து இருக்குன்னு சொன்னா ஏன் சொல்றீங்க? நான் ஒரு விளக்கம் சொல்றப்பா என்று கொஞ்ச நாள் தள்ளி போட்டார். ஒரு நாள் இஸ்கதரியா என்ற நாட்டிற்கு அவர் வந்திருக்கின்ற பொழுது கடுமையான குளிர். மாணவை கூப்பிட்டு சொன்னார், அப்பா ரொம்ப குளிரா இருக்குது, எனக்கு வயசாகி போச்சு, நடுங்குது, காலையில் பதில் நம்ம தொழுவணும், நீ எனக்கு என்ன செய்யற? எனக்கு முன்னால் எழுந்திருச்சு வெண்ணி வச்சு, விரவை சேகரித்து வெண்ணி வச்சு சுடுதண்ணி வச்சு என்னை எழுப்பு. நான் ஒழிச்சு சரி என்று சொன்னார் மாணவர். இருவரும் தூங்கிவிட்டார்கள். காலையில் முதல் எழுந்திருப்பது ஆசிரியர் தான். ஆசிரியர் எழுப்பி, தம்பி எழுந்திரு, ஒரு சத்தம் கேட்குதா என்று கேட்டார். ஆமாம் சத்தம். என்ன சத்தம்? எங்கோ ஒரு வயோதிகர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் இல்லாஹ், இந்த அல்லாஹ் அக்பர் என்ற பாங்கை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படிதான் சொன்னாங்க. எப்பா ராத்திரி தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், வெண்ணி வையின்னு சொன்னேன். என்னுடைய சொல் உனக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னா, உன்னை தூங்க வச்சு உன்னை எழுப்ப முடியாது. என்னுடைய சொல் ராத்திரி சொன்ன சொல்லுக்கு காலை வரை கூட பவர் கிடையாது. உன்னை முதல்ல ஆசிரியர் சொல்லிட்டாருன்னா ராத்திரி கூட நீ தூக்கம் இல்லாம இருந்து எப்படியாவது இருந்துருச்சு காலையில எண்ணி வச்சிருந்தீங்கன்னா என்னுடைய சொல்லுக்கு ஆக்கம் இருக்கு, தாக்கம் இருக்குன்னு பொருள். ஆனா நீ தூங்கிட்ட. அப்ப என்னுடைய சொல்லுக்கு உன்னிடத்துல தாக்கம் இல்லை.
ஆனால் 1000 வருடங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய மேலே வந்தால் பாங்கு சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த உத்தரவை பெற்றுக்கொண்டு இந்த குளிரிலையும் நடுங்கும் அந்த வயோதிகர் நடுங்கும் குரலில் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று பாங்கு சொல்றார் பாத்தியா. ராத்திரி சொன்ன சொல் காலை வரை போவதில்லை, ராத்திரி சொன்ன சொல்லுக்கு காலை வரை போவதில்லை. ஆனால் 1000 வருஷத்துக்கு முன்னால் சொல்லப்பட்ட சொல் அந்த குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்கிற கிழவனை உசிப்பு விட்டு பாங்கு சொல்லக்கூடிய நேரத்தில் அவனேறியாமல் மொழிப்பை உண்டாக்கிவிட்டு அந்த பாங்கை சொல்ல சொல்கிறதே, இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுக்கும் என் சொல்லுக்கு இடையில வித்தியாசம். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சொல் 1000 என்ன 10000 என்ன எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அதற்கு என்றுமே தாக்கம் இருக்கிறது. மூமினுடைய குடுமையை பிடிச்சு உலுக்கி எடுக்கத்தான் செய்யும். ஆனால் என்னுடைய சொல் விடுவதற்கு கூட அதுக்கு சக்தி இல்லாமல் போய்விடுகிறதப்பா. இதனால் தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று எதையுமே ரசூலுல்லாஹ் சொன்னதாக நான் சொல்கிறேன் என்கிறேன். இஷ்டத்திற்கு நான் சொன்னதாக சொல்லவில்லை என்று சொல்வார்கள். அந்த அவிசன்னா மருத்துவத்தினுடைய தந்தை அல்லவா. எல்லா மருத்துவக் கல்லூரியிலும் அவருடைய படம் பொறிக்கப்பட்டு மேலை நாடுகளிலே அவர்தான் தந்தை என்று இனங்காட்டப்பட்டு இருக்கிறதே. இப்படிப்பட்ட கல்வியை திறந்து விட்டது கண்ணியத்திற்குரிய பெருமக்களே. வாஸ்கோட காமா மிகப்பெரிய அளவிற்கு உலகெல்லாம் சுற்றி வந்தார், கடல் மார்க்கத்தை கண்டார் என்று சொல்லுவோம். ஆனால் அதற்கு வழிகாட்டியாக இருந்தவர் அப்துல் மஜீத் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமியர் தான். அல்ஜிப்ராவை கண்டுபிடித்தது யார்? சைபர் என்ற ஒன்று தெரியாமலேயே உலகம் கணக்கு போட தருமாடி கொண்டிருந்த காலத்திலே அந்த சைபரை கண்டுபிடித்து கணக்கு முறையை கண்டுபிடித்தவர்கள் இஸ்லாமியர். 10ஆம் நூற்றாண்டில் கணிதம் அனைத்துமே இஸ்லாமியரால் எழுதப்பட்டதுதான். கணியத்திற்குரிய பெருமக்களே, ஹலிஃபா மாமூனுடைய காலத்தில் கிபி 8ஆம் நூற்றாண்டிலிருந்து 10ஆம் நூற்றாண்டுக்குள் ஹலிஃபான் மாமூன் அவர்களுடைய காலத்தில் பக்தாத், நிசாப்பூர், ரே ஆகிய இடங்களில் வானாய்வு மையங்களை அவரே ஏற்படுத்தியிருந்தார். வான ஆராய்ச்சி மையத்தை பக்தாத், நிசாப்பூர், ரே ஆகிய இடங்களிலே கிபி 8-10 நூற்றாண்டுகளுக்கு மத்தியிலே ஏற்படுத்தியிருந்தார். அவர்தான் உலக வரைபடத்தை முதலாக கண்டறிந்தவர். 70 அறிஞர்களை வைத்து மேப் கண்டுபிடித்தவர் அவர். ஆனால் அவரை பற்றி எல்லாம் பின்னால் உள்ளவர்கள் அப்படியே அமைக்கிவிடுவார்கள். இவனூன் என்பவர் தான் காலத்தை அளக்க பெண்டுவகத்தை கண்டுபிடித்தவர். காகிதத்தை உற்பத்தியாக்கினவர்கள் நாம் சொல்லலாம். சீனாக்காரர்கள் உற்பத்தியாக்கினார். சீனாக்காரர்கள் கண்டுபிடித்தது பட்டின் மூலமாக பேப்பரை உருவாக்குவது மட்டும்தான். இந்த இஸ்லாமியர்கள் தான் பஞ்சின் மூலமாகவும் இன்னும் சணல் போன்ற நார்களின் மூலமாகவும் பேப்பரை உருவாக்க முடியும் என்று கண்டுபிடித்தவர்கள் இஸ்லாமியர்கள். திசைகாட்டியை கண்டுபிடித்தவர்கள் இஸ்லாமியர்கள். துப்பாக்கியை கண்டுபிடித்தவர்கள் இஸ்லாமியர்கள். துப்பாக்கியின் ரவையை கண்டுபிடித்தவர்கள் இஸ்லாமியர்கள். கரியமற்ற அமிலங்களை கண்டுபிடித்தவர்கள் இஸ்லாமியர்கள். எல்லாமே இஸ்லாமிய அறிஞர்கள் தான் ஆரம்பத்தில் மிகப்பெரிய அளவில் கண்டுபிடித்திருக்கிறார். ஜான் வில்லியம் ட்ரேவர் என்பவர் சொல்வார், இந்த ஐரோப்பியர்கள் அத்தனை பேர்களும் மூலம் நம்மை அப்படியே அணைத்து விட்டு அழித்து விட்டு அவருடைய பெயர்களை பிரபலமாக்கிவிட்டு நம்முடைய பெயர்கள் வெளியில் தெரியாத அளவிற்கு அவர்கள் ஆக்கினார்கள். கொஞ்சம் உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, இந்த சுதந்திரத்தை எடுத்துக்கொள்ளும். சுதந்திர போராட்டம், இந்த சுதந்திர போராட்டம் சொன்னா நாம தான் கட்டிட்டு இருக்கோம். நம்ம ஆளு இருக்கிறாங்க, நாம தான் கட்டிட்டு இருக்கிறோம் ஒழிய அரசாங்கமோ மற்றவர்களோ நம்மை சார்ந்த யாருக்காவது ஒரு பெரிய வீரருக்கு அதை விழா எடுக்கிறதா என்றால் இல்லை. அப்படியே முடிக்கிறார். இந்த சாதாரண இந்தியாவிலே இந்த உணர்ச்சி இருக்குமானால் மேலை நாடுகளில் எப்படி இருக்கும்? ஆனால் ஜான் வில்லியம் ட்ரேவர் என்பவர் சொல்கிறார், அறிவியல் முஸ்லிம்களிடம் நாம் பட்டிருக்கும் கடனை ஐரோப்பிய நூல்கள் திட்டமிட்டு மறைத்து வருகின்றன. ஐரோப்பிய நூல்கள் அறிவியல் முஸ்லிம்களிடம் நாம் பெற்றது என்பதை மறைத்து வருகின்றன. இதை பார்த்து நான் வருந்துகிறேன். நெடுங்காலம் அவற்றை மறைத்து வைக்க முடியாது என்பதாக ஜான் வில்லியம் ட்ரேவர் என்பவர் அவருடைய நூலிலே எழுதியிருப்ப காட்சியெல்லாம் எண்ணி பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களை எதற்கு நான் சொல்கிறேன் என்றால், அறிவு என்றால் என்னவென்றே தெரியாமல் கிலோ என்ன விலை என்று கேட்டிருக்கின்ற காலகட்டத்திலேயே தன்னுடைய வணக்க வழிபாடுகளை அறிவாக அமைத்து தன்னுடைய திருக்குரானுடைய போதனைகளை அறிவியல் ஆதாரங்களை கொண்டு அவர்களை துணிச்சலை ஏற்படுத்தி ஆய்வு செய்வதற்கான தூண்டி அதற்கு பின் காலகட்டங்களிலே வாழ்ந்தவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபட வைத்து முதல் குடி மக்களாக வாழ்ந்த அத்தனை பேர்களும் அறிவியலில் மிகப்பெரிய முன்னோடிகளாக தேடுகிறார்கள். அது அறிவியல் ஏற்படுத்திய மிகப்பெரிய புரட்சி, அறிவு புரட்சி என்றால் அது மிகையாகாது. ஆனால் ஏதோ ஒரு பனிமூட்டத்தால் எடை மூட்டப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய சந்ததிகளிடத்தில் நாம் ஆசிக்கிறோம். நீங்கள் மூடப்பட்டதை
திறந்து விடுங்கள். இஸ்லாத்தினுடைய உண்மையான அறிவு புரட்சி உங்கள் காலத்தில் இருந்தாவது தொடரட்டும். இஸ்லாம் மிகப்பெரிய அறிவார்ந்த மார்க்கம், அறிவார்ந்த சிந்தனைகளை கொண்டது என்பது மட்டுமல்ல, அறிவுக்கு அது பச்சைக்கொடி காட்டக்கூடியது என்பதை உலகிற்கு இளைஞர்களே நீங்கள் உணர்த்துங்கள். உங்களிடமிருந்து நாம் எதிர்பார்க்கிறோம். வல்ல அல்லாஹ் தஆலா அத்தகைய திறமைகளையும் கல்வி மேம்பாடுகளையும் நம்முடைய இளவர்களுக்கு அல்லாஹ் தந்தல் புரிவானாக என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து வெளிப்படுகிறேன். வாஹிரு தஅவானா